அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலச்சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. 48 days நிகழ்வில் என்று நமக்கு 39வது நாள் நிகழ்வு சிறப்புடன் ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வுகள் சிறப்புடன் நடைபெற்று நல்ல ஒரு வாழ்க்கை முறைக்கு தேவையான அற்புதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்ட ஆளுநர்கள், 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் லியோன் அவர்களையும், 2982 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சிவசுந்தரம் அவர்களையும், 3000 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் கார்த்திக் அவர்களையும், 3203 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தனசேகர் அவர்களையும், 3205 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ரமேஷ் அவர்களுக்கும், 3206 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ராகவேந்திரன் அவர்களுக்கும், செல்லார் கே ராகவேந்திரன் அவர்களுக்கும், 3211 மாவட்ட ஆளுநர் தினோ ஆண்டனி அவர்களுக்கும், 3212 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினேஷ் பாபு அவர்களுக்கும், 3231 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் சேர் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் செங்குட்டுவன், 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராமன் சங்கரன், 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர் உன்னியை வெங்கடேஷ், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராஜா, 3206 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் பத்ரிநாத், 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் டேனியல், 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயமோகன், 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஆனந்த முருகன் அவர்களுக்கும் மற்றும் உதவியாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையில வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையில வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இணை வணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இணை வணக்கம். மனித குலத்தை படைப்பித்து தந்தையே உயர்ந்த நிறைவான நிலையை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இலக்கிய அகத்துறை சேவைக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மேற்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், இடம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடு நீக்கவும், பொருளாதார சமயத்தடைகளையும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தின் தொழிலின் மென்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடும் முற்பொருளும் தொடர்பு வாழ்ந்திட புனிதமானத்தினுடைய சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று போதிட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள ரோட்டரியாகிய எங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களை இறங்குகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் ரவிசந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நலசிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளும் இனி வரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ, விண்ணும் நீ, மறிகடல்கள் ஏழும் நீ, எண்ணும் நீ, எழுத்தும் நீ, இசைந்த பல்லெழுத்தும் நீ, கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுள் ஆடும் ஆடியோ இல்லைங்கய்யா. நேற்று கட்டாய வந்திருக்கு. நன்றி. வைகரை துயிலது
அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடராசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், சாந்தியாசனம் உள்ளிட்ட பயிற்சிகளை அளிக்க ஆசான் அவர்களை அன்புடன் கேட்டு. நன்றிங்க ஐயா. கால்கள் நேரம் நீட்டிக்கிறோம். கால்கள் நல்லா இலக்கப்படுத்திக்கங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. கால் விரல்கள் நன்றாக மடக்கி நீட்டுங்க. 1 நல்லா 10 விரல்களை நல்லா மடக்கிறோம். அப்படியே நல்லா விரிக்கிறோம். மேல் நோக்கி உயர்த்தி பின்பக்கமா விரல நல்லா சாய்க்கும். 2 3 4 5 நன்றாக மூச்சல் தொடுங்க. பயிற்சியில உணர்ந்து செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அன்றாட நம்ம செய்யற பயிற்சியா இருக்கலாம், ஆனாலும் அத நல்ல ஒரே சிந்தனையோட உணர்ந்து செய்யணும். அப்பதான் அந்த பயிற்சி பலன் அளிக்கும். கால் பார்த்து நல்லா வட்டமா சுத்தணும். 1 2 3 4 5 அப்படியே ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3 4 5 அடுத்ததாக முழங்கால நல்லா மடக்கி டச் பண்ணுங்க. 1 2 3 right leg, 4 left leg. நன்றாக மூச்சல் தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துருங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. அப்படி இடுப்புல கை வச்சுக்கோங்க. நல்லா வட்டமா மெதுவா சுத்துங்க. 1 2 3 அப்படியே ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3 நல்லா மூச்சல் தொடுங்க. கையை நேரா ஷோல்டர் நேர்படி கை விரல டச் பண்ணி இப்படி வைங்க. மெதுவா ரைட் சைடு திரும்புங்க. ஸ்ட்ரெயிட்டா மெதுவா லெஃப்ட் சைடு திரும்புங்க. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நல்லா மூச்சல் தொடுங்க. ரைட் ஹேண்ட் நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 லெஃப்ட் ஹேண்ட். 1 2 3 ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 கை நேரம் நீட்டுங்க. விரல்களை நல்லா 1 2 3 4 5 மணிக்கட்டு வட்டமா சுத்துங்க. 1 2 3
4, 5. Opposite. 1, 2, 3, 4, 5. முழங்கைகள் மடக்கி விட்டுங்க. அப்படியே ஷோல்டர்ல கை வைங்க. நல்லா முழங்கை வட்டமா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. ஆப்போசிட் சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. கை நல்லா தளர்வா விடுங்க. நல்லா நேரம் வந்து மூச்சு விடுங்க. இடுப்புல கை வச்சுக்கிறோம். ரைட்ல திரும்புங்க. லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட். அப், டவுன். காலை டச் பண்ணுங்க. அப், டவுன், அப், டவுன், அப், டவுன். அப்படியே கழுத்து பகுதியை வட்டமா சுத்துங்க. ரைட்ல இருந்து கீழ் நோக்கி லெஃப்ட் சைடு. 1, 2, 3. ஸ்ட்ரைட்டா பாருங்க. மூச்சு விட்டுடுங்க. லெஃப்ட்ல இருந்து கீழ் நோக்கி ரைட் சைடு. 1, 2, 3. அப்படியே ஸ்ட்ரைட்டா பாருங்க. மூச்சு விட்டுடுங்க. அப், நல்லா மேல பாருங்க. டவுன், கீழே பாருங்க. அப், அப்படியே ஸ்ட்ரைட்டா பாருங்க. மூச்சு விட்டுடுங்க. கண்கள் நல்லா மூடி தரங்க. 1, நல்லா இறுக்கமா கண்ணை மூடி தரங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு விட்டுடுங்க. உச்சி முதல் பாதம் வரை நம்ம அந்த அசைவு பயிற்சிகளை நல்லா அற்புதமா அழகா செஞ்சோம். இந்த பயிற்சிகளை நீங்க தினந்தோறும் எழுந்திருச்சு கிளாஸ்க்கு ரெடி ஆகணும்னு நீங்க செஞ்சு முடிச்சிடுங்க டெய்லியும். சரிங்களா? அடுத்து நாம வீடியோ ஆன் பண்ணி யோகா பயிற்சி தொடங்கணும்னே நம்ம ஃபர்ஸ்ட் ஆசனம் வந்து பயிற்சி செஞ்சுக்கலாம். சரிங்களா? முதல் ஆசனம் தாடாசனம். காலை சேர்த்து வச்சு கைகளை மேல வைத்துங்க. கைகளை கோர்த்து நல்லா உச்சந்தலைக்கு மேல நேரா கை மேல வைத்துங்க. கால் குதிக்கால நல்லா மேல தூக்குங்க. கால் விரல்களால பேலன்ஸ் பண்ணி நல்லா நில்லுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. கைகளை மெதுவா கீழே கொண்டு வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. அடுத்த பயிற்சியாக நம்ம சூரிய வணக்கம். 1, கையை மேல உயர்த்தி நல்லா வணக்கம் முத்திரை வச்சு செய்யணும். 2, அப்படியே கையை மேல கொண்டு வாங்க. திரையாசனம். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டு கைகளை கீழே கொண்டு வந்து தரையை டச் பண்ணுங்க. அப்படியே கால் விரலை டச் பண்ணி கீழே கண்ணுக்காக பிடிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு தலையை க்ளோஸா கொண்டு வாங்க. நல்லா தொடை பகுதி வயிற்று பகுதியோடு நல்லா ஒட்டி இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தலையை முட்டையில் டச் பண்ற மாதிரி க்ளோஸா கொண்டு வாங்க. 4, ரைட் லெக் பின்னாடி. நல்லா இடுப்பை கீழே இறக்கி மேல பாருங்க.
அதிகமா இருக்கிறவங்க, காலம் மடக்க முடியாம இருக்கிறவங்க இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க கூற முடியாது. அதுக்கு இப்படி கை கீழே வச்சு இப்படி மேல காலை தூக்கி அப்படியே தலை மேல பாருங்க. இது போல செஞ்சுக்கோங்க. காலை மாத்தி மாத்தி செய்யுங்க. 5 லெக்ல பின்னாடி வச்சு நல்லா இடுப்பு மேல தூக்கி இருக்கிறோம். 6 அப்படியே காலை முட்டி ஒண்ணு பின்னாடி உட்கார்ந்து அப்படியே முன்னாடி வந்து தாரையை டச் பண்ணிருங்க. தரையில 7 அப்படியே பேக் பெண்டிங், தலையை நல்லா மேல பாருங்க. 8 மலையாசனம். குதிக்கால முடிஞ்ச அளவுக்கு தரையில வந்து டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. 9 ரைட் லெக் முன்னாடி வைங்க. நல்லா மேல பாருங்க. செய்ய முடியாதவங்க லெஃப்ட் லெக்க ரைட் லெக்க மாத்தி மாத்தி நீட்டிட்டே இருங்க. 10 ரெண்டு காலையும் நேரா வச்சு தலையை நல்லா டச் பண்ணுங்க. 11 அப்படியே மூச்சு விட்டே மேல வாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்புறம் அப்படியே பேக் பெண்டிங், அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. வணக்கம் வைங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. அடுத்ததாக கோணாசனம். கைகளை மேல வச்சு கையை கோர்த்துக்கிறோம். நல்லா ஹைட்டா தூக்கி ரைட் சைட் பெண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சுருங்க. லெஃப்ட் சைட் பெண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சுருங்க. மெதுவா கை கீழே கொண்டு போங்க. நன்றாக ஆழ்ந்து மூச்சு விட்டு விடவும். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. கால் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நாம சூரிய வணக்க பயிற்சி செய்யறதுனால நம்ம உடல் வந்து நல்லா இலக்கமாகும். மற்ற பயிற்சிகள் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். உச்சி முதல் பாதம் வரை நல்ல ரத்தோட்டம் போகும். நல்ல சுறுசுறுப்பை தரும். கண்களுக்கு நல்ல ஆற்றலை தருகிறது. மூளைக்கு நல்ல ஆற்றலை தருகிறது. அடுத்ததாக நாம பட்டர்ஃப்ளை ஆசனம். நல்லா அப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. கால் பாதம் கால் விரல டச் பண்ணி வச்சுக்கிறோம். குதிக்கால் ரைட்ல குதிக்கால் லெஃப்ட்ல குதிக்கால டச் பண்ணிக்கிறோம். நல்லா மேலும் கீழும் நல்லா அசைக்கிட்டு. இந்த பயிற்சி செய்யறதுனால கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் தீருகிறது. ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை சரியாகின்றது. ஜீரண உறுப்புகள் பலமடைகிறது. கால்கள் நல்லா இலக்கப்படுத்தப்படுகிறது. இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கமா இருக்கிறதெல்லாம் சரியாகும். நரம்பு மண்டலங்கள்லாம் அந்த இடுப்பு பகுதி வந்து ரொம்ப டைட்டா அமுத்தி இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு அந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். கை கால்லாம் வந்து மறுத்து போகும்.
அந்த மாதிரி இருக்கிறவங்கள இந்த பயிற்சியை நல்லா உணர்ந்து செய்யணும். நல்லா மூச்சு தொடுங்க. அடுத்து கையை பின்னாடி வச்சு இப்படி நல்லா காலமே, சில பேர் உட்கார்ந்து செய்ய முடியாது, பின்னாடி கூட கை வச்சுட்டு இப்படி மேலே கீழே நல்லா அசைக்கலாம். அப்படியே காலை பிடிச்சுக்குங்க. அப்படியே ரைட் சைடு இப்படி பண்ணுங்க. லெஃப்ட் லெக் தூக்கி ரைட் சைடு சாயிரும். அப்படியே ரைட் லெக் தூக்கி லெஃப்ட் சைடு சாயிரும். நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு தலை கீழே வந்துருப்பாங்க, கால் டச் பண்ற மாதிரி. 1 2 3 4 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. நீங்க இந்த சூரிய வணக்க பயிற்சி, அதோட இந்த பட்டர்ஃப்ளை ஆசனம், இந்த 3 முறையில பயிற்சி நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை பிரச்சனைகள் வந்து நீங்கும். தொடர்ந்து செய்து நல்லா உணர்ந்து பாருங்க. கால நேரம் நீட்டுங்க. கை கால் வந்து நல்லா ரைட் லெஃப்ட் நல்லா வச்சுக்குங்க. நல்லா மூச்சு சுடுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. ரைட் ஹேண்ட் ஒண்ணி, லெஃப்ட் ஹேண்ட நேரா நீட்டி மெதுவா படுங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்து நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. ரெண்டு காலையும் மடக்கி விருத்த சக்கராசனம். காலை பிடிச்சிட்டு இடுப்பு நல்லா தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. காலைக்கு நல்லா மூச்சுட்டுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. பவன் முத்தாசனம். ரெண்டு காலை மடக்கி பிடிச்சிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. அர்த்த சக்கராசனம், பவனமுத்தாசனம். தொடர்ந்து இப்பயிற்சிகளை செஞ்சீங்கன்னா இடுப்பு வலி தீரும், ஜீரண உறுப்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், கால் தொடை பகுதி நல்லா வலிமை பெறும். நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே குப்புறத்தினையும் படுத்துருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க.
நல்லா ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. அப்படியே காலை சேர்த்து வைங்க. இந்த பயிற்சி முதலையாசனம் சொல்லக்கூடிய பயிற்சி. இத சரியா பண்ணி நல்லா மூச்செழுத்து விட்டு வயிற்று சுருக்கி வெளியேற்றினாவே சுகர் இருக்கிறவங்களுக்கும் இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. ஜீரண உறுப்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். சக்கரை நோய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு கொடிப்படியா அவங்க அந்த தாக்கத்தை குறைச்சு ரிலீஃப் ஆகிறதுக்கு இது நல்ல பயிற்சி. இதை செஞ்சுட்டு வில்லாசனம் செய்யணும். காலர் நல்லா பிடிச்சிக்கங்க. நல்லா அப்படியே மூச்சு விட்டுட்டு அப்படியே மேல வாங்க. முழங்கால் மேல தூக்கி இருக்கணும், தலை மேல தூக்கி இருக்கணும், வயிறு தான் கீழே டச் ஆயிருக்கணும். நல்லா காலை பேலன்ஸ் பண்ணி வெளியே தள்ளுங்க. அப்பதான் நேரம் நிக்க முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. காலை சேர்த்து வைங்க. ஷோல்டர் கை வச்சு அப்படியே எழுந்துச்சுக்கோங்க. வஜ்ராசனத்துக்கு வருங்க. வஜ்ராசனத்துல உட்கார முடியாதவங்க சமணங்கள் போட்டுக்கொண்டு நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. வில்லாசனம் செய்யறதுனால நமக்கு ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். கணையம், கல்லீரல், மண்ணீரலுக்கு நல்ல ஆற்றலை தருகிறது. கணையம் சுரப்பி நல்லா சுரந்து அந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆற்றலை தரும். தொடர்ந்து இந்த பயிற்சி செய்யுங்க. அதுலயே காலை பிடிச்சிட்டு ரைட்டு லெஃப்ட் உருள்ற மாதிரி உங்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுத்துருக்க ஏற்கனவே. அதையும் சேர்த்து பண்ணுங்க. அடுத்ததாக மூச்சு பயிற்சி. லெஃப்ட் ஹேண்ட்ல சின்முத்திரை வைங்க. ரைட் ஹேண்ட்ல பெருவர்ல ரைட் சைடு வச்சு லெஃப்ட் சைடு காற்றை வெளியேற்றுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. சிறப்பு. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. மோதிரம் வச்சுக்கோங்க. லெஃப்ட்ல காற்றை வெளியேற்றுறோம். லெஃப்ட் சைடு சாரி ரைட் சைட்ல விடணும் காற்று. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரெண்டு கையில சின்முத்திரை வைங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க.
மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுங்க. அடுத்து பஸ்திரியா. மூச்சை நல்லா உள்ள இழுத்து விடணும். பெருவரல் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற பாப்பா 7 செகண்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. இன்னும் 7 செகண்ட் நல்லா செய்யுங்க. நல்லா செய்யணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. வாழ்த்துக்கள். அப்படியே மோதிரவரில் வைங்க. நேராக்கு வந்து நல்லா மூச்சு விடுங்க. 1 2 நல்லா நேரா நிமிர்ந்து கோரணும். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மிக சிறப்பு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விட்டுட்டு மெதுவாக மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. திருமண பஸ்திரியா. நல்லா ஆதிமுத்திரை வச்சு நேரா உட்காந்து நல்லா மூச்சு விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நேரா நிமிர்ந்து கோருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. மெதுவாக மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. முதுகு தண்டு நேரா இருக்கணும். தலை நேரா இருக்கணும். நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம். நுரையீரல் முழுவதும் காற்றழுத்த மெதுவா விடுங்க.
நீங்க இந்த கபாலபதி பஸ்திரியா செஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு 5 நிமிடம் ஆழ்ந்து மூச்செடுத்து மெதுவாக விடணும். இதுவே வந்து உங்களுக்கு வந்து உடல் முழுவதும் தேவையான அளவுக்கு உடல் இருக்கக்கூடிய அனைத்து சக்கரங்களுக்கும் அனைத்து உறுப்புகளுக்கும் தேவையான அளவுக்கு அந்த உயிர் காற்று சென்றடையும். அப்பொழுதுதான் அந்த உறுப்புகள் வந்து அதனுடைய வேலைகளை சரியா செய்யும். அன்றாட இந்த பயிற்சிகளை நம்ம செய்து நம்ம உடம்புக்கு தேவையான காற்றை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் வந்து சீரா வேலை செய்யும். 24 மணி நேரம் நம்மளை வந்து நல்லா சுறுசுறுப்பா இயங்க வைக்கும். அப்படியே சின்முத்திரையில மூச்சு இழுத்து இம் சொல்லுங்க. வாயை திறக்காம இம் சொல்லுங்க. நல்லா மூச்சிருங்க. அப்படியே சாந்தியாசன நிலையில் படுத்துருங்க. கால்கள் நேரம் நீட்டிக்குங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. கால் வலி இருந்ததுன்னா மெதுவா நீட்டி இப்படி ரைட் லெஃப்ட் நல்லா அசைச்சு கால் முட்டியை சரி பண்ணிக்கிட்டு படுங்க. அப்படி நேரா படுத்து கண்களை முடிக்குங்க. கவனமெல்லாம் மூச்சு மேல வைங்க. உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. உடல் முழுவதும் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளையும் ஓய்வு நிலையில் வைத்திருக்கின்றோம். இந்த வேளையில் பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து நாம் கவனம் முழுவதும் குவித்து வைத்திருக்கூடிய நம்முடைய மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை உள்ள அனைத்து உறுப்புகளும் பற்றி படர்ந்து தூய்மை அடைந்து பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இனிமையான காலை வேளையிலே தூய்மையான இந்த அமைதியான வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த பேரண்ட ஆற்றல் நாம் இருக்கக்கூடிய இடங்களை நிரம்பி நம் உடலை வந்தடைகிறது. நம் உடலை சுற்றிலும் பேரண்ட ஆற்றல் நிரம்பியுள்ளது. நாம் முழுமையாக அதை கவனித்து முழுமையாக நம் உடலை எடுத்துக்கொள்கின்றோம். நம் உடல் முழுவதும் பரவுகின்றது. உடல் தூய்மையாக இருக்கின்றது. மனம் அமைதியாக இருக்கின்றது. தொடர்ந்து மூச்சு காற்று கவனிச்சு மெதுவா மூச்சு இழுக்கிறோம். மூச்சு இழுக்கும் போது நம்முடைய உடல் இலக்கமாகின்றது. பேரண்ட ஆற்றல் உள்ளே செல்கிறது. மெதுவாக மூச்சு விடுறோம். மூச்சை வெளிவிடும்போது நம் உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகள் வெளியேறுகிறது. தேவையற்ற வாயுக்கள் வெளியேறுகிறது.
நம் மனதில் உள்ள தேவையற்ற சிந்தனைகளும் வெளியேறுகிறது. தொடர்ந்து நிகழ்காலத்தில் கவனம் வைத்து ஓய்வு நிலையில், அமைதியான நிலையில் உடல் மீது கவனம் வைத்து, பேரண்டத்தின் மீது கவனம் வைத்து முழுமையான ஆற்றலை எடுத்துக் கொள்கின்றோம். என்னுடைய உடல் தூய்மையானது, என்னுடைய மனம் தூய்மையானது. நம்முடைய மனம் முழுவதும் உள்ள தேவையற்ற சிந்தனைகள், கோபம், கவலை, பொறாமை, எதிர்பார்ப்பு அனைத்திலிருந்தும் விடுபட்டு நம்முடைய மனதை அமைதியாக, கவனமாக, ஓய்வு நிலையில் வைத்திருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்கள் சீராக உள்ளது, தூய்மையாக உள்ளது, திருப்தியாக உள்ளது. நல்லா ஆழ்ந்த மூச்சிலுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் முழுமையான ஆற்றலோடு, வலிமையோடு ஓய்வு நிலையில் உள்ளது. நம் உடலில் உள்ள அனைத்து வலிகளும் சரியாகி பேரண்ட ஆற்றல் பெற்று ஆற்றலோடு உள்ளதை உணர்கின்றோம். அப்படியே விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். அப்படியே கைகளை மேல உயர்த்தி ரைட் லெஃப்ட் திரும்பி எழுந்திரிச்சு போருங்க. கைகளை உரசி கண்கள்ல வச்சு எடுத்துக்கோங்க. சிறப்பு சிறப்பு, மிக அற்புதமா பயிற்சி செஞ்சீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், சாந்தியாசனம் உள்ளிட்ட அனைத்து விதமான பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்து ஒவ்வொரு நிகழ்வையும் அவங்க சொல்ற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு தினம் தினம் அதே பயிற்சி முறைகள் என்றாலும் அதை நம்ம எந்த அளவுக்கு ஆழ்ந்து சிந்தித்து உணர்வுகளோடு ஒன்றி நம்ம அந்த பயிற்சியை செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இன்றைய கருத்து. உண்மையிலுமே எல்லாருமே அது மாதிரி செஞ்சிருப்பீங்க. பல பேர் தொடர்ந்து நல்ல பயிற்சிகளை செய்து நல்ல ஆரோக்கிய நிலைக்கு திரும்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய பதிவுகள்ல இருந்து எல்லாருக்குமே தெரியுது. அதனுடைய ஐயா பயிற்சி முறைகளையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுக்கொண்டு புதுமையான ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு சிறப்பான பயிற்சிகளை செய்வது அனைவருக்கும் சால சிறந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமான பயிற்சியை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசானந்த சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி. இன்று நமக்கு ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட பயிற்சிகள், இயற்கை வாழ்வியல் அப்படின்ட்டு நம்ம சிறப்பான வகுப்புகள் நம்ம காலச்சக்கரம் நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் பயிற்சி கொண்டிருக்கிறோம். சென்ற வாரம் நமக்கு இயற்கை அரிசி வகைகளும் அதனுடைய மருத்துவ குணங்களும் அப்படி என்பதை பற்றி நமக்கு காரைக்கால் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் ஐயா அவர்கள் சிறப்பான ஒரு பல்வேறு அரிசி ரகங்களை பற்றி நமக்கு சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இதுல என்னன்னா, இன்றைய காலகட்டத்திற்கு அரிசி ரகங்கள் நிறைய இருந்தாலும் எந்த ரகங்கள் எந்த உணவுகளை சார்ந்து எந்த உடலுக்கு எந்த வகையில் நமக்கு ஏற்றது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக இருந்தது. அதே மாதிரியான இந்த இயற்கை அரிசி ரகங்கள் என்பது நமது உடலை முன்னோர்கள் அந்த காலத்து அரசர்கள், ராஜாக்கள் கூட அந்த அரிசிகளை பயன்படுத்தி நல்ல ஒரு ஆரோக்கிய வாழ்வில் இருந்தார்கள் அப்படி என்பதை பற்றி சென்ற வாரம் நமக்கு சிறப்பாக அந்த விளக்கம் கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு இதனுடைய பயிற்சிகள் நாம் செய்தாலும், தினம் பயிற்சிகள் செய்தாலும், இயற்கை வாழ்வியலை கடைபிடித்தாலும் நாம் உண்ணும் உணவு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அந்த உணவு எந்த அளவுக்கு நமக்கு
உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும் என்பதை பற்றி எந்த நோய் நொடிகளும் வராமல் ஒவ்வொரு அரிசி ரகங்களை பற்றியும் சிறப்பான விளக்கம் அளித்து கிட்டத்தட்ட இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 ரகங்களுக்கு மேல் ஒரு இயற்கை விவசாயம் என்பது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்றைக்கு ஒரு விவசாயம் செய்வதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் 1000 நெல் ரகங்களை பாதுகாத்து 1000 நெல் ரகங்களையும் பயிரிட்டு இன்றைக்கு வந்து சிறப்பா தன்னுடைய இயற்கை விவசாயத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு நாம் இந்த காலச்சக்கரத்தின் நிகழ்வாக முதலில் ஒரு வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திற்கு உண்ணும் உணவு எந்த அளவுக்கு தேவைப்படுகிறதோ அந்த உண்ணும் உணவை அந்த இறைவன் கொடுப்பது போல் நமக்கு அந்த விவசாயிகள் சிறப்பாக பயிரிட்டு அறுவடை செய்து நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி என்றால் இன்றைக்கும் நமக்கு ஒரு இயற்கை அதாவது அவர்களை ஒரு இறைவனை போல் போற்றிதான் நம்ம இன்னைக்கு வாழ வேண்டும். ஏன்னா இன்னைக்கு உண்ணும் உணவை கொடுக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளையும் நாம் இன்று வந்து போற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நமக்கு அந்த 1000 நெல் ரகங்களை பாதுகாத்து இன்றைக்கு அந்த விவசாயங்களை பயிரிட்டு அனைவருக்கும் ஒரு நல்ல உணவு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்றைய இயற்கை வழி வேளாண்மை காரைக்கால் பாஸ்கரையா அவர்களை அதன் இயற்கை அரிசி ரகங்களை பற்றியும் அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றியும் சிறப்பான விளக்கம் அளிக்க அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேக்குதுங்களா சார்? கேக்குது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய ரோட்டரி சங்கங்கள் இணைந்து நடத்தக்கூடிய காலை சக்கரம் இந்த நிகழ்வானது ஒரு மாபெரும் வெற்றியை அடைந்து அதை சிறப்பிக்கக்கூடிய விதமாக இந்த 48 நாள் நிகழ்வு இப்போது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் உங்களோடு கலந்து கொண்டு நானும் என்னுடைய இந்த இயற்கை வழி வேளாண்மை மற்றும் அதனுடைய பாரம்பரிய அரிசிகள் அதனுடைய பலன்கள் அதாவது மருத்துவ குணங்கள் நன்மைகள் குறித்தெல்லாம் நம்மோடு கலந்து பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இன்று இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நமக்கு உணவு என்பது மிகவும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்று கிடைக்கக்கூடிய உணவுகள் அனைத்துமே நமக்கு வந்து ரசாயனம் கலக்கப்பட்டதாக தான் இருக்கு. அதனால நமக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு இயற்கை உணவுகளை நாம் தேடி போக வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கோம். அதனால நம்ம நல்ல உணவை தேடி செல்லணும். நல்ல உணவை தேடி செல்ல வேண்டும். அதே போன்று நம்முடைய மரபு உணவை தேடி செல்ல வேண்டும். நம்ம ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு 50 ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள் எப்படிப்பட்ட உணவை மண் சார்ந்த உணவை எடுத்துக்கொண்டாங்களோ அது போன்ற நம்முடைய மரபு உணவுகளை தேட வேண்டும். அப்படி இந்த மரபு உணவுகளை தேடும்போது முதன்மையாக இருப்பது நமக்கு நம் பகுதி சார்ந்த அரிசிகள். இந்த அரிசி உணவு நாம வந்து 3 வேளையுமே உணவாக எடுத்துக்கொண்ட காலம் என்பது உள்ளது. அதே போல இந்த 3 வேளை உணவு எடுத்துக்கொண்டார்களா என்று பார்த்தால் 3 வேளை உணவுமே எடுத்து கொண்டது இல்லை என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் நம்முடைய விவசாயிகள் குறிப்பா எங்க அப்பா போன்றவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சின்ன வயதுல நான் பார்த்த போது 3 வேளை உணவு எடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்க பார்த்தோம். ஆனால் அதற்கு முன்பெல்லாம் அவங்க சிறிய வயதிலெல்லாம் ஒரு 30 வயது 35 வயதுலலாம் ஒரு 25 வயதுலலாம் பாத்தீங்கன்னா 2 வேளை உணவு என்கிற அளவுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இப்ப நம்மகிட்ட ஒட்டடையான் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு இந்த காரைக்கால் பகுதி சார்ந்த ஒரு நெல்லு. அந்த நெல்லுல இருந்து அந்த நெல் சார்ந்த உணவை வந்து அவங்க எடுத்துருக்காங்க. அந்த அரிசி சார்ந்த உணவை அதிகமாக காலை உணவுல எடுத்திருக்கிறாங்க. அதுவும் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இரவே வந்து அதை சாதமாக வடித்து அதில் நீரூற்றி வைத்துருவாங்க. நீரூற்றி வைத்து காலையில வந்து அதை முதல் உணவாக காலையில சாப்பிடுவாங்க. அது எப்படி சாப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, வயலுக்கு வந்து ஏறு பூட்ட போயிருவாங்க. இப்பல்லாம் விவசாயிகள் வந்து வயலுக்கு எத்தனை மணிக்கு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 மணி 10 மணி எப்போ வேணாலும் போறாங்க. ஒரு சிலர் 7 மணி பண்ணாலாம் பாத்தீங்கன்னா 6:30 7 மணிக்கெல்லாம் இப்பவும் வந்து வயலுக்கு கிளம்பி போயிருவேன். எங்க அப்பா காலத்துல அப்போ ஒரு 25 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 40 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா
5.25 சங்கு என்று சொல்வார்கள். அதற்கு முன்னாடி என்ன அவர்கள் பார்த்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. பொழுது விடியும் போது அவர்கள் வயல்ல தான் நிப்பாங்க. 5:30 மணி 5:45 மணிக்கெல்லாம் அந்த பாதை சுவடுகள் தெரிந்தால் போதும். அப்போதே வந்து ஏர்கலப்பையோடும், மாட்டோடும் அவர்கள் வந்து வயலுக்கு புறப்பட்டு போயிருவாங்க. அப்படி போகும்போது காலையிலேயே போகும்போது, அந்த ஒட்டடையான் முதல் நாள் சாதம் வடித்து வைத்திருந்தாங்க இல்லையா? அது வந்து பழைய சோறுன்னு சொல்லுவோம். அதுல நீர் ஆகாரம்னு சொல்லுவோம். தண்ணி ஊத்தி வச்சிருப்போம். அத நீர் ஆகாரம்னு சொல்லுவோம். அந்த நீர் ஆகாரத்த நல்லா ஒரு சொம்பு அளவுக்கு குடிச்சிட்டு போயிருவாங்க. குடிச்சிட்டு போயிட்டு ஏறு பூட்டி ஓட்டுவாங்க. இப்ப இருக்கிறது போல காலையில எழுந்ததுமே டீ, காஃபி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்ப வந்து கிடையாது. பிற்காலத்துல அதெல்லாம் வந்துடுச்சு. நான் எனக்கு தெரிஞ்சு அந்த டீ, காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் வந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, இந்த நீராகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பழைய சோறு. சில ஊர்ல அத நீச்ச தண்ணீன்னு சொல்லுவாங்க. சில ஊர்ல அத வந்து நீராகாரம்னு சொல்லுவாங்க. அத ஒரு நல்ல சொம்பு குடிச்சிட்டு போய் ஏர் பூட்டுனாங்கன்னா, ஒரு 9, 10 மணி வரைக்கும் அந்த ஏர் வந்து நிக்காது. அந்த ஏர் வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு 10 மணிக்கு ஏர அவுத்து விட்டுட்டு சாப்பிடுவாங்க. 9:30 மணி, 10 மணிக்கு ஏர அவுத்து விட்டு சாப்பிடுவாங்க. அதன் பிறகு அதோட இரவு தான் சாப்பாடு. கா அந்த ஒரு வேள தான். அந்த ஒரு வேள உணவை உண்டுவிட்டு, பொழுதன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு 3:30, 4 மணி வரைக்குமே அந்த அந்த சேத்துல மாடு கூட மாடும் சேத்துல நடக்கும். அந்த ஏர இழுத்துக்கிட்டு போவும். அதன் கூட வந்து அத வழிநடத்துவதற்காக, அத ஏர வந்து ஓட்டுவதற்காக, அந்த மாடு கூடயே சுத்தி சுத்தி வருவாங்க. அப்ப அந்த பொழுதன்னைக்கும் அந்த ஏர் கூட சுத்தி அந்த சேர்ல வர அளவுக்கு, அது வந்து உடலுக்கு பலம் கொடுக்கக்கூடிய அரிசியாக அந்த ஒட்டடையான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரிசி வந்து இருந்திருக்கு. அது பற்றி நம்முடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு தேடும்போது, நமக்கு பெரிய தகவல்கள் நமக்கு ஆய்வுகளா இன்னைக்கு சமீபத்திய ஆய்வுகளோ, அல்லது வந்து ஒரு பழைய ம் நூல்களிலோ அத பத்திய ஆய்வுகள் இல்லை என்றாலும், நம்மாழ்வார் வந்து அந்த அரிசி பத்தி சொல்லியிருப்பாரு. "மாமருந்தாகும் ஒட்டடையான்" அப்படின்னு சொல்லுவாரு. அவ்வளவு மருத்துவ குணங்கள் வந்து அதுல இருக்கு. மாமருந்து என்று சொல்வார். அதேபோன்று அந்த ஒரு அரிசி இருந்தால் போதும். எல்லா உடல்நல சார்ந்த பிரச்சனைகளையும் சரி செய்யும். அதான் மாமருந்து என்று சொல்லிட்டாரு. அதேபோன்று அந்த அரிசி வந்துட்டு நம்மகிட்ட இப்ப கருப்பு கவுனின்னு சொல்றோம் இல்லையா? அது கருப்பா இருக்கு. அது வந்து ஒரு பல தகவல்கள் இருக்கு. அது வந்து அயல்நாட்டு அரிசி அ என்கிற கருத்தெல்லாம் நம்மட்ட இருக்கு. ஆனா நம்மகிட்டயே வந்து செட்டிநாட்டு கருப்பு கவுனி என்று நம்ம அரிசிய வந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். கருப்பரிசியில நெறைய பேர் நம்ம என்ன நெனைக்கிறோம், ஒரு விதமான கருப்பரிசி தான் இருக்குன்னு. எனக்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, 20க்கு மேற்பட்ட கருப்பு நிற அரிசிகள் வந்து நம்மகிட்ட இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கருப்பரிசி இருக்கு. அசாம்ல ஒரு கருப்பரிசி இருக்கு. மணிப்பூர்ல ஒரு கருப்பரிசி இருக்குது. இது போல பல கருப்பரிசிகள் இருந்தாலும், நம்ம ஊர்ல வந்து செட்டிநாட்டு கருப்பு கவுனின்னு சொல்றோம். காலா பட்டின்னு இருக்கு. காலாபத்தி பிளாக்ன்னு இருக்கு. இப்படி நெறைய ரகங்கள் அதுல வந்து இருக்கு. அப்போ நம்ம அந்த கருப்பு கவுனியை போன்று அதே மருத்துவ குணங்களை உடைய ஒரு சிவப்பு நிற அரிசி தான் வந்து இந்த ஒட்டடையான். இந்த ஒட்டடையான் பார்த்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட ஒரு 150 நாள்ல விளையும். இந்த ஒட்டடையான் அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்து அ ஒரு விதமான ஒரு கலாச்சார ஒரு அரிசி அது. கலாச்சாரம்னா வேளாண்மை. வேளாண்மையில ஒரு கலாச்சாரம். அதாவது ஒரு பண்பாடு, கலாச்சாரம், எல்லாத்த விட சரியா சொல்லணும்னா, அது ஒரு உழவு முறை. மத்த நெல்லெல்லாம் சொன்னோம்னா, எல்லாம் ஒரு பொதுவா இருக்கும். ஆனா, இந்த ஒட்டடையான் பத்தி சொல்லணும்னா, அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உழவு முறை கொண்ட ஒரு அரிசி. அது வந்து நம்ம அந்த உழவு முறை, அதனுடைய செய்முறைய பத்தி நம்ம பேசணும்னா, அதுக்கு ஒரு ஒரு செஷனே தேவைப்படும். அந்த அளவுக்கு. அத நாங்க தொடர்ந்து செஞ்சுகிட்டு வரோம். கிட்டத்தட்ட நம்ம நாட்ல தமிழ்நாட்டுல இருந்து அழிந்து போன ஒரு விவசாய முறை. அ அது சரியா சொல்லணும்னா, ஒரு விவசாய முறை. அந்த ஒட்டடையான் நெல் எடுத்துட்டோம்னா, அது வந்து தனி ஒரு விவசாய முறையாக அதை வந்து செய்யணும். அதனால வந்துட்டு அது அது ஒரு தனி கிளாஸா தான் நம்ம பார்க்கணும் அத. அதனால வந்துட்டு இந்த அளவுக்கு நம்ம அந்த ஒட்டடையான் பத்தி தெரிஞ்சுப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் பொருந்திய அரிசி. அதாவது உணவு உணவு என்று சொன்னால், நம்ம இப்ப என்ன நெனைக்கிறோம், நெறைய சாப்பிடணும் அப்படின்னு நெனைக்கிறோம். இப்ப அப்படிதான் இருக்கு. ஏன்னா காலையில எந்திரிச்சதுமே நம்ம ஒரு தேநீரோ, ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபன் சாப்பிடுறோம்.
அதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, ஒரு சமோசா, டீ, காஃபின்னு சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிடுறோம். அப்புறம் ஈவினிங்குள்ள ஒரு ஸ்நாக்ஸ், அப்புறம் நைட்டு உணவு. இப்படி இதுக்கிடையில பழங்கள், அம் ஸ் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி அது வேற தனியா நெறைய சாப்பிடுறோம். இதெல்லாம் வந்து பொழுதன்னைக்குமே நம்ம நெறைய சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனா, முன்னோர்கள் வந்து நம்ம விட மிகப்பெரிய பலம் பொருந்தியவர்களாக இருந்தார்கள். ஆனா, இந்த சிற்றுண்டிகள் என்பதெல்லாம் நெறைய இருக்காது. இந்த ஸ்நாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து ரொம்ப குறைவானதாக இருக்கும். அதுவும் ஏதாவது பண்டிகைகள் வந்தால் இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல அவங்க சாப்பிடவும் செஞ்சிருக்காங்க. கிராமத்துல வந்து நெறைய முறுக்கு, அதிரசம் போன்ற சிற்றுண்டிகள செஞ்சும் சாப்பிட்டுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சிற்றுண்டிகள செய்யும்போது, அதுக்கென்று சில அ உணவு அரிசி வகைகள வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்ப நம்ம மணப்பாறை அப்படின்னு சொன்னா முறுக்குன்னு சொல்லுவோம். அப்ப அந்த மணப்பாறை முறுக்கு வந்து எந்த மாரியான அரிசியில செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதுக்கு வந்து கருடன் சம்பா, கள்ளிமடையான். கள்ளிமடையான்னு ஒரு அரிசி. அதேபோல கருடன் சம்பா. இந்த 2 வகையான அரிசிகள்ல தான் அந்த மணப்பாறை முறுக்க செஞ்சிருக்கிறாங்க. அப்பதான் வந்து அந்த முறுக்கு வந்து ரொம்ப சுவையுடையதாக ம் இருந்திருக்கு. ஆனா, இன்னைக்கு நமக்கு வந்து அந்த முறுக்குகள செய்யும்போது, அது போன்ற பாரம்பரிய அரிசிகள நம்ம பயன்படுத்த முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறோம். அப்படி செய்தாலும் அது வந்து கொஞ்சம் விலை வந்து கூடுதலாக இருக்கும். அப்படி விலை கூடுதலா குடுத்தாலும், நமக்கு அந்த சுவை, மனம், அதுல இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது போல நெறைய ஒரு வாழ்வியலோடு ஒரு சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, அந்த சிறப்போடு நெறைய விஷயங்கள வந்து வச்சிருப்பாங்க. அதேபோல தான் நம்ம பூரி ஜெகநாதர் ஆலயம்னு சொல்லிட்டு நான் போன வாரம் சொன்னேனா எனக்கு என்னன்னு ஞாபகம் சரியா இல்ல. இருந்தாலும் அந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா, 365 நாளும் 365 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள, அரிசிய பயன்படுத்தி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அரிசியில அங்கு ஜெகநாதருக்கு வந்து நிவேதனம், அதாவது பிரசாதம் வந்து படைச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு 365 விதமான அரிசி ரகங்கள அந்த கோயிலுக்குன்னு மட்டுமே பாதுகாத்து வச்சிருந்திருக்கிறாங்க. அப்படி பாதுகாத்து வைத்திருக்கும்போது, ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணங்களோடு இருந்திருக்கு. அதேபோல ஸ்ரீரங்கம் கோயில்ல 400க்கும் மேற்பட்ட மரபு நெல் ரகங்கள வந்து பாதுகாத்து வைத்திருந்து, அதேபோன்று அந்த கோயில்லயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மரபு அரிசிகள்ல வந்து அ அந்த பிரசாத படையல் என்பது நடந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த அளவுக்கு இந்த அரிசி வந்து நம்மளுடைய வாழ்வியலோடு ஒன்றி போயிருக்கு. நம்ம நாடு மட்டும் இல்ல, பல நாடுகள் ஜப்பானா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், பர்மா, அ ம மலேசியால ஒரு சில பகுதிகள், இந்தோனேஷியா இது போன்ற அனைத்து நாடுகள்லயும், பர்மா போன்ற நாடுகள்லயும், இந்த தெற்காசிய நாடுகள், இந்த மிதவெப்ப மண்டல நாடுகள்னு சொல்லுவோம். இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, அரிசி விளையக்கூடிய பூமி. இங்க எல்லாமே வந்து அரிசி என்பது ஒரு முக்கிய உணவாகவும், அந்த அரிசியை சுற்றி நெறைய கலாச்சார நிகழ்வுகள் என்பதும் இருந்திருக்கு. அப்படிதான் இந்த க க வெள்ளை கவுனி என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு அரிசி வந்து எனக்கு ஜப்பான்லேருந்து வந்த ஒருத்தவர்ட்டருந்து எனக்கு கிடைச்சது. இந்தியாவுல இருந்து அழிஞ்சு போச்சு. இருந்தாலும் முதல்ல அந்த ஒரு வெள்ளை கவுனி வந்து கிடைக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் என்னட்ட கேட்டாங்க. ஆனா அது என்ட்ட இல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை கவுனில ஒரு 5, 6 வகையான வெள்ளை கவுனி. அதாவது அதோட சைஸ் என்ட்ட 1 தான் வந்தது. அதுலேருந்து நான் நெறைய தேர்வு செய்து, அதுல ஒரு 4, 5 வகையான வெள்ளை கவுனிய வந்து நாங்க வச்சிருக்கிறோம். ஒண்ணு ரொம்ப குண்டா இருக்கும், மெல்லிசா இருக்கும், கொஞ்சம் நீளமா இருக்கும். இது போல அ வே நெறைய வெரைட்டிய வந்து நாங்க அதுலேருந்து அ உற்பத்தி பண்ணி அதுலேருந்து வச்சிருக்கிறோம். அது உற்பத்தின்னா செயற்கை முறையில எதுவுமே கிடையாது. எல்லாமே இயற்கையிலேயே அது பாலினேஷன் ஆகுறதன் மூலமாக, அ இயற்கையிலேயே அது பாலினேஷன் ஆகி வரும்போது, அது வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் ஆற்றலுடையதாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி உடையதா இருக்கும். நிறைய சத்துக்கள் நிரம்பியதா இருக்கும். அது போன்று அத வந்து நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அதுபோல பல சிறப்புகள வந்து இந்த பாரம்பரிய அரிசிகள் வந்து பெற்றிருக்குது. அம் இப்ப குறிப்பா வந்து நான் சில தகவல்கள உங்களோட இந்த அரிசி, அதனுடைய மருத்துவ குணங்கள், இத வந்து அம் நெறைய நம்ம சொல்வது என்பதை விட, ஒரு 10 அரிசிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பலன்களை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்புகள எடுத்து வச்சிருக்கிறேன். அத நான் சொல்றேன். தேவைப்பட்டா நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஒரு 10 அரிசி நான் குறிப்பு எடுத்து வச்சிருக்கேன். அத நான் அப்படியே பார்த்து சொல்றேன்.
ஏன்னா எதுவும் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப சரியான ஒரு தகவலாக அது சேகரிக்கப்பட்டிருக்கிறதுனால, உங்களுக்கு அத அந்த நேரத்துல பகிர்ந்துக்கிட்டா எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கும். இது போன்ற நிகழ்வுகள்ல நம்ம கலந்துக்கிறப்ப அது ஒரு குறிப்பாகவும் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டோம்னா தான் நாளைக்கு எல்லாமே வந்து ஞாபகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நமக்கு ஞாபகம் இல்லாதபோது இத நம்ம எடுத்து பார்த்து அத பயன்படுத்திக்கலாம். முடிஞ்சதுன்னா ஒரு குறிப்பு மாரி எடுத்துங்க. அத குறிப்பா வந்து நான் மிளகு சம்பா என்கிற ஒரு அரிசியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா, இப்ப இந்த மிளகு சம்பா இது போன்ற ரகங்களெல்லாம் அ உற்பத்தி பண்ணுவதற்கு திரும்பவும் முன்னாடி இருந்தது. இடைப்பட்ட காலத்துல சுத்தமா அழிஞ்சு போயிருந்தது. திரும்பவும் மீட்டெடுக்கப்பட்டு பரவலாக்கப்பட்டது. அதுக்கெல்லாம் பெரிய விற்பனை வாய்ப்பு என்பது இயலாத காரியமாக இருந்ததுனால, திரும்பவும் விட்டு போயிருந்தது. நாங்க வந்து புது 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 ரகங்கள வந்து முயற்சி எடுத்திருக்கிறோம். இந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஃபரண்டான ரகங்கள தான் நாங்க அ முய ம் சந்தைகள்ல கிடைக்காத அரிசிகள தான் முயற்சி பண்ணியிருக்கிறோம். குறிப்பா பார்த்தீங்கன்னாக்க, நீலஞ்சம்பா, கைவரச் சம்பா, பொட்டடையான், அதேபோன்று பார்த்தீங்கன்னா, வெள்ளை கவுனி, வாழைப்பூ சம்பா, பிசினி, ம் அ இது போன்ற ஒரு மாறுபட்ட ரகங்கள். சந்தைகள்ல, அரிசி கடைகள்ல, இயற்கை உழவர்கள்ட்ட கூட கிடைக்காத அரிசிகள தான் நாங்க வந்து முயற்சி பண்ணியிருக்கோம். அத தான் வந்து நாங்க விதைச்சிருக்கோம். அதுபோன்று நெறைய புது புது ரகங்கள இப்ப ஏன்னா 1000 ரகம் இருக்கு எங்கள்ட்ட. 1000 ரகம் இருக்கு. ஆனா அதனுடைய பலன் என்ன? அது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ரக அரிசி தான் வந்து மக்கள்ட்ட வந்து சென்றடைஞ்சிருக்குது. குறிப்பா சொல்லணும்னா, ஆத்தூருக்கு செடி, தூய மல்லி, தங்க சம்பா, கருப்பு கவுனி, காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, பூங்கார், கருங்குருவை, நவரா. நவரா கூட இன்னைக்கு கிடைக்கல. அது போன்ற இந்த ஒரு 10 அரிசிக்குள்ள தான் குள்ளக்காரு. இன்னைக்கு குள்ளக்காரு கூட கிடைக்கிறதுல வந்து சிக்கல் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம் உற்பத்தி பண்ணத யாரும் வாங்க முன்வரல. விக்க முடியாம கஷ்டப்பட்டு அவங்க விட்டுட்டாங்க. அதுதான் ஒரு முக்கிய காரணமா நம்ம இங்க வந்து பார்க்கணும். அது அப்படியே நம்ம விட்டோம்னா, அது அந்த ரகம் அதாவது ஒரு உபயோகப்படுத்தப்பட்டா மட்டும் தான், அது வந்து நமக்கு கிடைக்கும். பயன்படாத ஒன்று வந்து எங்கேயுமே உபயோகத்துல இருக்காது. அப்ப அது வந்து அழிஞ்சு போயிடும். அப்படிதான் கிட்டத்தட்ட இந்தியாவுல இருந்த 1,20,000 வகையான மரபு நெல் ரகங்களும் வழக்கொழிந்து போய்விட்டது. ஆனா, அது எல்லாமே விதை பாதுகாப்பு மையங்கள்ல இந்தியாவுலயும், அப்புறம் வெளிநாடுகள்லயும் அத பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய மரபு நெல் ரகங்கள நம்ம கையாளணும். அதாவது நம்ம திருப்பி கொண்டு வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அப்படி செய்யும்போது தான் அது உயிர்ப்போடு இருக்கும். அது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய வர வரமாக இருக்கும். ஏன்னா, இப்ப நம்ம சொல்லுவாங்க, "இலுப்பை பூ மரம்" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இலுப்பை பூ மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கு. அது என்னன்னா, அதுக்கு அந்த அதிகப்படியான மழையை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து அந்த இலுப்பை மரங்களுக்கு வந்து இருந்திருக்கு. அதனால தான் ஒரு கோயில் என்று இருந்தால், அந்த காலத்துலலாம் அந்த நந்தவன பகுதிகள்ல நூற்றுக்கணக்கான இந்த இலுப்பை மரங்கள் இருக்கும். அந்த இலுப்பை மரங்கள வந்து சுற்றுச்சூழலுக்கும், அந்த காற்றுல ஒரு பெரும் நன்மையை ஏற்படுத்துவதற்காகவும் அத கையாண்டுருக்காங்க, வச்சு வளர்த்துருக்காங்க. அதோடு இல்லாம அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இலுப்பை எண்ணெய், அத வந்து கோயிலுக்கு வந்து விளக்கு ஏற்றுவதற்காக பயன்படுத்தியிருக்காங்க. அப்படியே அந்த எண்ணெயில விளக்கு ஏற்றும்போது, நம்ம கோயிலுக்கு போகும்போது, அங்க நல்ல விதமான ஒரு எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். ஆக்ஸிஜன் அதிகமா இருக்கும். ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும். இப்படியெல்லாம் வந்து ஒவ்வொன்றையும் ஒரு அறிவியல் இன்று இருக்கக்கூடிய அறிவியல் எல்லாம் அதற்கு முன் நிற்க முடியாத அளவிற்கு செயல்பாட்டு முறைகள். வழிபாடு என்று சொன்னால், அந்த வழிபாட்டில் கூட நிறைய ஆம் ஞானத்தை வந்து பொதித்து வைத்திருந்திருக்கிறார்கள். இப்ப நம்ம அந்த இலுப்பை மரங்களை அழித்துட்டோம். அதிலிருந்து வரக்கூடிய எண்ணெயை அழித்துட்டோம். அதிலிருந்து வரக்கூடிய சர்க்கரை. ஆளே இல்லாத ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை என்று சொல்லுவாங்க. அப்படி அந்த இலுப்பை பூவிலிருந்து வரக்கூடிய சர்க்கரைய வந்து சுத்தி செய்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது போல பல விஷயங்கள வந்து நம்ம இன்னைக்கு இலுப்பை பூ சர்க்கரை என்று கூட நம்ம கேள்வியே பட முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல. எண்ணெய் கூட பார்த்துருக்கேன். ஆனா வந்து இலுப்பை பூவோட சர்க்கரைய நான் பார்த்ததில்ல. இன்னும் சொல்லப்போனா நெறைய பேர் மரத்தையோ, அதனுடைய வாசனையையோ கூட முகர்ந்து இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு ஒரு மயக்கம் தரக்கூடிய அளவுக்கு அதனுடைய வாசனை என்பது இருக்கும். அப்படி இந்த மரங்களுக்கு மழை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதேபோன்று
இந்த நெல் ரகங்களுக்கும் அந்த ஆற்றல் உண்டு. ஏன்னா, இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள நம்ம நட அது வந்து அங்க ஏன்னா அது இயற்கையிலேயே இருந்திருக்கு. பல 1000 ஆண்டுகளாக இருந்ததுனால, அதுதான் இந்த சூழலையே உருவாக்கி இருக்கிறது. அந்த பருவ நிலையையே ஈர்க்கக்கூடிய ஆற்றலும், தன்மையும் இந்த மரபு ரகங்களுக்கு, மரபு பயிர்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி, மரங்களாக இருந்தாலும், நெல்லாக இருந்தாலும், எந்த விதமான ஒரு உயிரினங்களா இருந்தாலும் அந்த சூழலை வந்து உருவாக்கக்கூடிய ஏன்னா அது வந்து எல்லாமே வந்து வேண்டுதலை வைக்கக்கூடியது. நம்ம இந்த நெல் ரகங்கள் போன்றவற்றை வந்து ஓரறிவு ஜீவன் என்று சொல்லுவோம். இப்ப நமக்கு வந்து 6 அறிவு இருக்கு. இப்ப ஆனா நெல் போன்ற ஒரு தாவர வகைகளுக்கு ஒரு அறிவு தான். அது வந்து 1 தொல்காப்பியத்துல "ஒன்றறிவு அதுவே, உற்றறிவு அதுவேன்னு" சொல்லியிருப்பாங்க. அந்த ஓரறிவு மூலமாக அனைத்தையுமே ஈர்க்கும். அது நிலத்தில இருக்கக்கூடிய நீரை இழுத்துக்கும், சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ஒளிய வந்து கிரகிச்சுக்கும். அந்த அளவுக்கு அதுக்கு ஆற்றல வந்து அந்த ஓரறிவு கொண்டே அந்த உணர்வு அறிவுன்னு சொல்லுவோம். தொட்டா அது உணர்ந்துக்கும். அந்த தொடு அறிவு மூலமாக அனைத்தையும் செய்யும். அந்த அந்த தொடு உணர்ச்சி மூலமாவே தான் எல்லாத்தையும் செய்யறதுனால, அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வந்து இந்த ஓரறிவு ஜீவன்களுக்கு நமக்கு இருப்பதை விட, அந்த உணர்வு அறிவுக்கு உணர்வு மெய் உணர்வு என்று சொல்லுவோம். அந்த உணர்வுக்கு அது உண்டு. அப்படிப்பட்ட ஆற்றல் புரிந்தது தான் அந்த மரபு நெல் ரகங்கள். ஆக நம்ம அத உபயோகிக்க பிறருக்கு அதை கொண்டு போய் சேர்க்க அது பரவலாகிக்கிட்டே வரும். அப்படி பரவலாகிட்டே வர்றப்ப நம்முடைய சுற்றுச்சூழலும் வந்து சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா இந்த ரகங்களை எல்லாம் நம்ம பயிர் செய்யும்போது அதற்கு ரசாயனங்களோ, பூச்சிக்கொல்லிகளோ அ எதையுமே நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அப்படி பயன்படுத்தாத போது அது நிலத்துக்கும், நீருக்கும், காற்றுக்கும் அனைத்து ஒரு சுற்றுச்சூழலுக்கும், அனைத்து உயிர்களுக்குமே வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அ செய்ய முடியும் அப்படி என்று பார்க்க முடியுது. ஒருத்தவங்க வந்து ஒரு சுயசார்போடு ஒரு குடும்பத்துக்கு தேவையான அ நிலம் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுயசார்பாக ஒரு குடும்பத்திற்கு ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருந்தால் கூட போதும். 1/2 ஏக்கர் நெல் பயிர் பண்ணணும்னா, நீங்க காய்கறி, பழங்கள் செய்யணும்னா, ஒரு 1/4 ஏக்கர் இருந்தா கூட போதும். நெல்லும் சாகுபடி செய்யணும் அப்படின்னா, 1/2 ஏக்கர்லேருந்து 1 ஏக்கர் அதிகபட்சமாக இருந்தால் கூட, நம்ம வந்து நெல்லு, மற்ற காய்கள் காய்கறிகள்லாம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பயிர் செஞ்சக்கூடிய அளவுக்கு, நம்ம வந்து அதுலேருந்து பலனை அடைய முடியும். அதேபோன்று நான் இப்ப அரிசி பத்தி சொன்னேன் இல்லையா? அத பத்தி இந்த குறிப்புகள்லேருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அம் இப்ப மிளகு சம்பா பத்தி சொன்னோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, பசியை வந்து தூண்டக்கூடிய அரிசி. நல்ல பசியை வந்து தூண்டும். அதேபோன்று உடலுக்கு மென் சுகத்தை தரும். அதேபோன்று அது வந்து வலி நோயை, வாதம் போன்ற நோய்களை வந்து போக்கும். அது இல்லாம உடலை வந்து நல்லா வலுப்படுத்தும். ஏற்கனவே நான் சொன்னேன் போன வாரம். அது வந்து மற்போர் வீரர்கள் உண்ட அரிசி. நம்மளுடைய போர் வீரர்களுக்கு உணவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல தைராய்டு. இப்ப தைராய்டுங்கிறது நெறைய பரவலா இருக்கு. அப்படி தைராய்டு உள்ளவங்க வந்து இந்த மிளகு சம்பா அரிசிய வந்து எடுத்துக்கலாம். அதேபோல பூங்கார் அரிசி எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி வந்து எடுத்துக்கலாம். அதேபோல நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும். பாரம்பரிய அரிசி என்று சொன்னாலே அனைத்து அரிசிகளுமே நீரிழிவு வந்து இருக்கு. என்ன அரிசி சாப்பிடலாங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அதனால வந்துட்டு நம்ம நீரிழிவு நோய் இருக்குன்னாலே, நம்ம வந்துட்டு இந்த மிளகு சம்பா அரிசியையும் நம்ம வந்து உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல உடல் கழிவுகளை வெளியேற்றும். உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த அரிசிக்கு இருக்கு. இது போன்ற பல மருத்துவ குணங்கள் வந்து இந்த மிளகு சம்பாவுக்கு இருக்கு. அடுத்ததாக சிவப்பு கவுனி. இதெல்லாம் பரவலா கிடைக்கிறதில்ல. அ ஆனா ஒரு சிலர்ட்ட இருக்கவும் செய்யுது. கிடைத்தால் பயன்படுத்தலாம். இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா, உடலில் கட்டிகள் உண்டாவதை தடுக்கிறது. உடல்ல வந்து தேவையில்லாத கட்டிகள் உள் உறுப்புகள்ல இருந்தாலும் சரி, வெளிப்புறங்கள்ல இருந்தாலும் சரி, வந்துட்ட பிறகு குறைக்குமா அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய வராமல் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு. தொடர்ந்து எடுத்துக்கிறோம், ஒரு உணவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தேவையில்லாத கட்டிகள் உடல்ல உள் அவயங்கள்லயோ, வெளியிலயோ ஏற்படாமல் இருக்கும். இப்பல்லாம் நெறைய பேர் டியூமர்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கருடன் சம்பாங்கிற அரிசி வந்து குணப்படுத்தும். ஏன்னா நம்ம ஒன்றுக்கொன்று தொடர்புடைய கருத்துக்கள்ங்கிறதால இப்ப சொல்றேன். அந்த கட்டிகள் இருக்கு. அ இப்ப சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொண்டையில சதை வளர்றது, மூக்குல சதை வளர்றது, இது போல உள் உறுப்புகள்ல சதை வளர்றது, இப்படிலாம் இருந்ததுன்னா, அந்த கட்டிகளை வந்து கருடன் சம்பாங்கிற அரிசி வந்து வெகுவாக குறைப்பதா நான் குடுத்தே பலன்
பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அரிசி இந்த கருடன் சம்பா. இது இப்ப நம்ம சிவப்பு கொனி பத்தி சொல்லிட்டு இருக்கோம். உடலில் உள்ள தீமை செய்யும் நுண்ணுயிர்களை எதிர்க்கும் திறன் கொண்டது. உடல்ல வந்து தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் இருந்தா அத வந்து அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதேபோல கணையத்தில் இன்சுலின் சுரப்பினை மேம்படுத்தும். அதாவது ஒரு இப்ப மாப்பிள சம்பா, காட்டு யானம்லாம் சாப்பிட்டோம்னா, சுகர வந்து கண்ட்ரோல்ல வைக்கும். ஆனா ஒரு இன்சுலினையே அதிகரிக்கக்கூடிய சிறப்புகள் வந்து இந்த சிவப்பு கவுனி அரிசிக்கு வந்து இருக்கு. அதேபோல சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கும். இன்சுலின் சுரந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா இயல்பாகவே வந்து நமக்கு சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்கு வந்துரும். அதேபோல சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தும். அதேபோல கை, கால், மூட்டு வலி, மூட்டு தேய்மானத்தை சரி செய்யும். நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். அதனால வந்துட்டு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். அதேபோல கை, கால், மூட்டு வலி, முதுகு வலி இது எல்லாமே வந்து சரி செய்யக்கூடியது. அதேபோல ஆஸ்துமா, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரி செய்யும். நிறைய பேருக்கு மூச்சு திணறல் இருக்கு. இன்னைக்கு வந்து ஆஸ்துமான்னு சொல்றோம், நுரையீரல்ல பிரச்சனைன்னு சொல்றோம். இப்ப சளி பிரச்சனை கூட சொல்றோம். அது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்த அ சிவப்பு கவுனி அரிசி வந்து ஒரு அருமருந்தாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அரிசி தான் இந்த சிவப்பு கவுனி அரிசி. அதேபோன்று அடுத்தது ரத்தசாலி. ரத்தசாலி அப்படின்னு சொன்னாலுமே எல்லாரும் கண்ண மூடிக்கிட்டு ரத்தத்த வந்து ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் செய்யும். அது வந்து ஒரு அளவுக்கு தான் செய்யும். ஏன்னா நெறைய பேருக்கு ரத்தசாலின்னு கேட்டதுல, ரத்தசாலி குடுத்து பார்த்ததுல ஹீமோகுளோபின் அளவுலாம் உடனடியா ஒரே நாள்லலாம் உயர்ந்தறதில்ல. அதுக்கு நெறைய இயற்கை உணவு இருக்கு. அதையும் எடுத்து இந்த அரிசியையும் எடுக்கணும். இந்த அரிசிகள எடுக்கும்போது, எல்லாத்தை விடயும் என்னன்னா, அரிசிகள வந்து அம் எடுக்கும்போது, அது கூட காய்கள வந்து நெறைய சேர்த்துக்கணும். எந்த விதமான காய்களாக வேணாலும் இருக்கலாம். இந்த காய் தான், அந்த காய் தான் இல்ல. நம்ம நாட்டு காய்கறிகள வாழைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், சுரைக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய் இது போன்ற காய் வகைகள். அதுபோல கிழங்குல வந்து கருணைக்கிழங்கு, இது போன்ற காய்களை வந்து அதிகப்படியா நம்ம இந்த சம அளவுல அரிசி ஒரு அளவுனா காய்கள், இந்த நாட்டு காய்கள் வந்து ஒரு அளவுக்கு நம்ம சேர்த்து எடுக்கும்போது, அந்த காய்களுடைய மருத்துவ குணங்களும் சேரும். ஒன்றோடு ஒன்று சேர்த்து எடுக்கும்போது, அதை வந்து உறிஞ்சக்கூடிய இந்த காய்களோடு சேர்ந்து எடுக்கும்போது, அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து உறிஞ்சக்கூடிய தன்மை வந்து அதிகப்படுறதா ஆய்வுகள் சொல்லுது. அதனால அரிசி உணவு எடுக்கும்போது சம அளவுல காய்களையும் நம்ம வந்து நெறைய எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, நெய் இதெல்லாம் கூட நம்ம இந்த உணவோடு சேர்த்து எடுத்துக்கும்போது பலன்கள் வந்து அதிகப்படுது. அம் இந்த இரத்தசாலிய பொறுத்தளவுல இரத்த சோகையை சரி செய்யும். அதேபோன்று ரத்தத்த வந்து சுத்திகரிக்கும். அ முக்கியமானது இதுதான். ரத்தத்த வந்து சுத்திகரிக்கும். அதேபோல கிட்னி, சிறுநீரக கோளாறு இருந்தா அதையும் சரி சரி செய்யும். ரத்த விருத்தியும் வந்து இந்த அரிசி வந்து ஒரு அளவுக்கான அளவுல நமக்கு செய்யும். ஹீமோகுளோபின் அளவையும் வந்து அதிகரிக்கும். ஆனா முழுமையாக என்று பேசும் அளவுக்கு அது உடனடியாக நடப்பதில்ல. இந்த ஹீமோகுளோபின் பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து குறிப்பா பெண்கள் வந்து பூங்கார வந்து அதிகப்படியா எடுக்கணும். கண்டிப்பா வந்து பூங்கார் வந்து இந்த ஹீமோகுளோபின் அளவ அதிகரிக்கிற சிறப்புகள் கொண்ட அரிசி. அதேபோல நவரா, சூரக்குறுவை, அதேபோல நீலஞ்சம்பா. இந்த நீலஞ்சம்பான்ற ஒரு ரகம் தான் போட்டிருக்கோம். மிக நீண்ட நாள் உடையது. அத வந்து நவீன ஆய்வுகளும் நம்ம செஞ்சா மட்டும் தான், அதுல நெறைய இந்த ஹீமோகுளோபின் சார்ந்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அத ஆய்வு மேற்கொள்ளணும். அதே போன்று பார்த்தீங்கன்னா, அடுத்தது நவரா. இப்ப ரத்தசாலி பத்தி பார்த்தோம். அடுத்தது நவரா. இது வந்து வாத நோயை சரி செய்யும். பக்கவாதம், முடக்குவாதம். குறிப்பா வந்து முடக்குவாதம். முடக்குவாதத்தையும், பக்கவாதத்தையும் செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த அரிசிக்கு உண்டு. இது வந்து ஆயுர்வேத அரிசி. சித்த மருத்துவத்திலயும், ஆயுர்வேதத்திலயும் இது ஒரு முக்கியமான அரிசியா இருக்கு. இதனுடைய உமியை கொண்டு தான் கிழி அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. கிழின்னா ஒத்தடம் குடுப்பாங்க. சூடு பண்ணி இந்த தவிட வந்து ஒரு துணியில கட்டி, அ சூடு பண்ணி அத வந்து ஒத்தடம் குடுக்குறப்போ, இந்த முடக்குவாதம், மூட்டுவாதத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகளை வந்து அது வந்து அந்த தசைகள்லயும், நரம்புகள்லயும் அது ஊடுருவி அந்த தன்மை வந்து சரி செய்யும். அதேபோல அந்த சாப்பாட்ட வடிச்சு, நவரரிசியோட சோற வந்து வடிச்சு, அத வந்து நல்லா குழச்சு, உடல் முழுவதும் பூசிக்கலாம். உடல் முழுவதும் பூசிட்டு, எப்படி நீங்க மண் குளியல்,
அதே போல வாழை இலை குளியல் எல்லாம் பண்றோமோ, அதே போல இது சோற்று குளியல்னு கூட வச்சுக்கலாம். இந்த அரிசியோட கஞ்சி இருந்தா கூட போதும். இந்த அரிசியோட கஞ்சிய வந்து உடம்பு முழுவதும் பூசி இருந்து, அது வர வரன்னு காயிற அளவுக்கு விட்டு, அதுக்கப்புறம் நல்லா குளிச்சுட்டோம்னா, அப்படி உடம்பு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த ம் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த துவாரங்கள் இதெல்லாத்தையும் சுத்தப்படுத்தியிருக்கும். நரம்புகளையும், தசைகளையும் புது பொலிவாக்கும். அதாவது நல்லா துடிப்பாக மாறும். அந்த அளவுக்கு நன்மையை செய்யக்கூடியது இந்த நவர அரிசி. இது ஆயுர்வேதத்துல ஒரு முக்கிய ஒரு மருத்துவ பொருளாக தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல குழந்தை இன்மையை சரி செய்யும். குழந்தை இல்லாத பெண்கள் மற்றும் ஆண்கள் ஏற்படுத்தும் உண்ணும்போது அது குழந்தை பிறப்புக்கான சாத்தியக்கூறுகளை வந்து அதிகப்படுத்தும். அதேபோல உடல் எடையை கூட்டுவதற்கு உதவும். உடல் எடைய வந்து இந்த அரிசி வந்து கூட்டும். யாராவது ஒல்லியா இருக்கிறாங்க. நெறைய பேர் இப்ப ஒல்லியா இருக்கு குண்டா இருக்கிறாங்கங்கிறது போலவே, ஒல்லியா இருக்கிறாங்க என்ன சாப்பிடலாம்? சதை போட மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ, இந்த அரிசிய வந்து நம்ம ஒரு முக்கிய உணவா எடுத்துக்கிட்டு வரப்ப, உடல் எடைய வந்து அதிகரிக்கும். அதேபோல குழந்தைகளுக்கு முதல் உணவாக குடுக்கலாம். நெறைய பேர் இப்ப 6 மாசம் ஒரு வயசு ஆயிட்டாலே முதல் உணவா எத குடுக்கலான்ற ஒரு கேள்வி வரப்போ, பால் குடல் வாழை, இந்த நவரா, அப்புறம் ஆத்தூர் கிச்சடி சம்பா, வாசன சீரக சம்பா புழுங்கல் அரிசி. இதெல்லாமே நான் சொல்றது எல்லாமே புழுங்கல் அரிசிய வந்து நம்ம குழந்தைகளுக்கு முதல் உணவாக குடுக்கலாம். அதுல இந்த நவர அரிசியும் முக்கியமாக குடுக்கலாம். அதேபோல கர்ப்பிணி பெண்களுக்கு வே கர்ப்பிணி பெண்களுக்கு கருவுல அந்த குழந்தை வளருது இல்லையா? அதனுடைய வளர்ச்சிய வந்து சிறப்பாக வைத்துக்கொள்ளும் இந்த அரிசி. நீரிழிவு நோய்க்கு மருந்தாகும். ரத்த ஓட்டத்தை சீர் செய்யும். நீரிழிவு நோயையும் சரி செய்யும். ரத்த ஓட்டத்தையும் சரி செய்யும் இந்த நவர அரிசி. நம்ம ஏற்கனவே அப்புறம் நெறைய தடவ சீரக சம்பா அரிசி பத்தி சொல்லியிருக்கோம். போன தடவ சீரக சம்பா பத்தி தான் சொன்னோம். இருந்தாலும் இன்னொரு முறை வந்து சொல்லிர்றேன். அ வாய்ப்புண், வயிறு புண் வந்து குணப்படுத்தும். வாதம், பித்தம், கபம் இந்த வாதம், பித்தம், கபம் 3யும் வந்து சரி செய்யும். வாயு தொல்லையை சரி செய்யும். பெருங்குடல் மற்றும் குடல் புற்றுநோயை தடுக்க வல்லது. அ பெருங்குடல்லையும் குடல் மற்றும் குடல் புற்றுநோயை வந்து தடுக்கக்கூடியது. அப்புறம் கண் நரம்பு வீக்கம், கண் புத்துணர்ச்சி பெற இந்த அரிசியை சாப்பிடவும். கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த அரிசி வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு உணவாக இருக்கும். எளிதில் சீரணமாகும். உடனடியாக சீரணமாகும். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும். இனிப்பா இருக்கும். ஆனா நீரிழிவு நோய் திரும்ப கூட பார்க்காது. அதேபோல சீரற்ற குடல் இயக்கத்தை சரி செய்யும். சீரற்ற குடல் இயக்கத்தை வந்து சரி செய்யக்கூடியது ஒரு அற்புதமான அரிசி. ஏற்கனவே சொன்னது போல வள்ளல் பெருமான் சீரக சம்பா அரிசி முதற் பட்சம், நேராத பட்சத்தில் மத்த சம்பா அரிசிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள் பொருந்தியது இந்த சீரக சம்பா அரிசி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, தங்க சம்பா. இந்த தங்க சம்பா அரிசி வந்து பார்த்தீங்கன்னாக்க, அ மதிய உணவுக்கு ஏற்றது. நான் சாதாரணமா இப்ப நம்ம மத்தியானத்துக்கு உணவு அடிச்சு சாப்பிடணும்னா, தங்க சம்பா அரிசி வந்து மிக அருமையான ஒரு அரிசி. அது வந்து பார்த்தீங்கன்னா, உடலுக்கு தேவையான புரதங்கள், விட்டமின்கள், தாது உப்புக்கள் நிறைந்தது. உடலுக்கு தேவையான தாது சத்துக்கள், புரதங்கள், விட்டமின்கள் பொருந்தியது இந்த தங்க சம்பா அரிசி. அதேபோல இந்த அரிசிய வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா, அ மேல இருக்கக்கூடிய தோல் பகுதி வந்து பளபளன்னு ஒரு தன்மையை உண்டு பண்ணிக்கும். அதனால தான் இதுக்கு பேரு தங்க சம்பா. அதோடு இல்லாம இதயம் வலுவாகும். இந்த அரிசிய பத்தி பார்க்கும்போது, பல்லும், இதயமும் பலப்படுத்தக்கூடிய அரிசி. மதிய உணவுக்கு மிக அற்புதமான ஒரு அரிசி வகைகள்ல இந்த தங்க சம்பா முதன்மையான ஒரு இடத்தை கொண்டிருக்கு. அதே போன்று பார்த்தீங்கன்னாக்கா, மாப்பிள்ளை சம்பா. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அரிசி தான். இந்த மாப்பிள்ளை சம்பா வந்து இரும்பு சத்து, துத்தநாக சத்து, நார்ச்சத்து, விட்டமின் B6 இருக்கு. இந்த அரிசியில வந்து விட்டமின் B6 அதேபோல B12 அந்த விட்டமின் B12ங்கிறது வந்து நம்ம நெறைய தேடுவாங்க. இது எல்லா பொருள்லயும் கிடைக்கிறதில்ல. ஆனா அரிசி வகைகள்ல இந்த மாப்பிள்ளை சம்பா எடுக்கிறப்ப விட்டமின் B6ம், விட்டமின் B12ம் வந்து அ செறிவாக இருக்கிறது. அதேபோல இந்த அரிசியில லைக்கோபீன் அப்படின்னு ஒரு நிறமி. போன வாரமே சொன்னேன். இது வந்து புற்றுநோய் வராமல் தடுக்கும். அப்படி வந்திருந்தாலும் அந்த செல்களை வந்து அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த அரிசிக்கு உண்டு. அதுபோல லைக்கோபீன்கிற ஒரு நிறமி. சிவப்பா இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த லைக்கோபீன்கிற நிறமி தான். அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதேபோல மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கும்போது நரம்பு பலம் பெறும். ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கும். அதேபோல வாய்ப்புண்,
வயிற்றுப்புண் குணமாகும், சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்கும். இந்த மாப்பிள சம்பா அரிசி எடுத்துக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ரத்த சர்க்கரை அளவு வந்து கட்டுப்பாட்டுல வந்து இருக்கிறத நம்ம கண்கூடா பார்க்க முடியும். அது கருப்பு கவுனி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் இன்னைக்கு நெறைய பேர் புரோட்டீன் தேடி அ அ பல உணவுகள எடுத்துக்கிறாங்க. இப்ப அந்த கருப்பு கவுனி எடுக்கிறப்ப உடலுக்கு தேவையான புரோட்டீன் வந்து டெய்லி 1 டம்ளர் அளவுக்கு கஞ்சாவோ அல்லது கொஞ்சம் அவுல் வகைகள்ல நெறைய இப்ப கிடைக்குது கருப்பு கவுனி. அதுல வந்து நான் ஒரு உப்புமாவோ அல்லது ஒரு ம் இப்ப நெறைய உணவு முறையில நம்ம பால்ல இந்த கிளேஸ்லாம் போட்டு சாப்பிடுறாங்க. அதுபோல இந்த அவுல வந்து நம்ம இடிச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு, ஒரு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் லேசா எண்ணெய் சட்டியில அந்த மொறுமொறுப்புக்காக தான் அதுவும். ரொம்ப வறுத்துறலாம் கூடாது. கொஞ்சம் ட்ரை ஆவறதுக்காக இந்த மொறுமொறுப்பு வரதுக்காக போட்டுட்டு, அத வந்து நம்ம பால், தேங்காய் அதுவும் குறிப்பா தேங்காய் பால் போன்ற ஒரு விஷயத்துலலாம் சேர்த்து சாப்பிடுறப்ப, அந்த கிளேஸ்லாம் தோத்துரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாவும் இருக்கும். உடலுக்கும் இந்த புரத சத்து இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல எளிதில வந்து சீரணமாகும். ரத்த கொதிப்பை சரி செய்யும். நெறைய பேருக்கு வந்து இப்ப பிபி இருக்குங்கிறோம். அப்ப அந்த கருப்பு கவுனி எடுத்துட்டா, இந்த ரத்த ஓட்டத்தெல்லாம் வந்து சீர் செஞ்சு, ரத்த கொதிப்ப வந்து சரி செய்யும். எலும்புகள வலுப்படுத்தும். ரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கும். இதுக்கும் இந்த ஹீமோகுளோபின் அளவெல்லாம் மேம்படுத்தக்கூடிய தன்மை இந்த கருப்பு கவுனிக்கும் உண்டு. அதேபோன்று மலச்சிக்கலை தடுக்கும், நரம்புகளை பலப்படுத்தும், சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கும், இதயத்திற்கு நல்லது, உடலுக்கு பலம் கொடுக்கும். இவ்வளவு நன்மைகள் இருக்கு. இன்னும் இந்த கருப்பு கவுனி பத்தி பார்க்கணும்னா ஒரு 4, 5 பக்கத்துக்கு அ தீவிரமா பார்த்தோம்னா நெறைய அதோட பட்டியல் வந்து நீண்டு கொண்டே போகும். அந்த அளவுக்கு நெறைய நன்மைகள் உள்ளது. அதேபோல பூங்கார். ஏற்கனவே நம்ம பூங்கார பத்தி பார்த்திருந்தாலும் ஒரு மேலோட்டமா பார்த்துருவோம். மாதவிடாய் பிரச்சனையை வந்து சரி செய்யக்கூடியது. எலும்பை உறுதி செய்யும் தன்மை கொண்டது. உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றக்கூடிய தன்மை உள்ளது. அதனால தான் அந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பெண்களுக்கு வந்து நீர்ப்பை கட்டிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா உருவெடுத்துக்கிட்டே வந்துட்டே இருக்கு. அது வராமலே தடுக்கணும். வந்த பிறகு தீர்வை தேடி ஓடுவதை விட, வீட்ல ஏற்கனவே நான் போன வாரமே சொன்னேன். வீட்ல பெண் குழந்தைகள் இருக்கு அப்படின்னாலே, பெண்கள் இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா பூங்கார் வந்து ஒரு வேளை உணவாக அவர்களுக்கு வைத்துக் கொண்டே வரணும். அப்ப அந்த கர்ப்பப்பை கட்டிகள் வராது, நீர் கட்டிகள் வராது குறிப்பா. இப்படி பல நன்மைகள வந்து இந்த ம் பூங்கார் அரிசி வந்து செய்யுது. உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றும். ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி செய்யும். அதேபோன்று கருவில் உள்ள குழந்தையின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஒரு குழந்தை கருவும் உண்டாகும். அதனுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். அதேபோல சுகப்பிரசவத்தை வந்து தரக்கூடியது இந்த பூங்கார் அரிசி. அதேபோல கர்ப்பப்பை வலுப்படும். தாய்ப்பால் சுரக்க உதவுகிறது. எத்தன நன்மைகள் பாருங்க. ஒரு குழந்தைய கருவுல உண்டு பண்ணி, திருப்பி இந்த குழந்தைக்கு தாய்ப்பால அதிகப்படுத்துற வரைக்கும், இந்த பூங்கார் அரிசிக்கு இத்தனை சிறப்புகள் இருக்கு. இது எல்லாமே கொடுத்து அ அறிவியல் ஆய்வுகள் தான் நமக்கு வேணும்னு இல்ல. கொடுத்து அதுலேருந்து நெறைய பேர்ட்டேருந்து வந்த ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. 1, 2 இல்ல. மத்த அரிசி சில அரிசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 1, 2 பேர் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா பூங்கார் அரிசிக்கெல்லாம் யார கேட்டாலுமே சொல்லுவாங்க. ஒரு நண்பர் எதார்த்தமா வீட்டுக்கு வந்தாரு. ஒரு உழவர் தான். அவரு வந்து ஒரு செய்திய வந்து சொன்னாரு. என்னன்னா, இந்த பூங்கார வந்து நம்ம சாப்பிடுறதுக்காக அரைக்கிறோம் இல்லையா? அரைச்ச பிறகு அந்த தவிடு இருக்கும். தவிடு, உமிலாம் இருக்கும். தவிடுன்னு தான் சொல்லுவோம். அந்த தவிட்ட வந்து மாட்டுக்கு வந்து உணவாக கொடுப்போம். அப்படியே அந்த மாட்டுக்கு தொடர்ந்து இந்த தவிட வந்து உணவாக கொடுக்கும்போது, அந்த பசுவினுடைய பால் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொன்னாரு. இப்ப சாதாரணமா ஒரு பசு வந்து நமக்கு காலையில ஒரு 3 லிட்டரு, சாயந்தரம் 5 லிட்டரு கறக்குதுன்னா, அது வந்து ஒரு ஒரு 3 1/2 லிட்டரு காலையில 3 லிட்டருங்கிறது 3 1/2 லிட்டர் ஆயிட்டாலே அது ஒரு மிகப்பெரிய அதிகம் தான். அதேபோல மாலையில 2 லிட்டருங்கிறதே 2 1/2 லிட்டர் ஆயிட்டாலே ஒரு நல்ல முன்னேற்றம் தான். அதுபோல அதேபோன்று இதை கொடுக்கும்போது, பசுவினுடைய பால் கறக்கும் தன்மைய வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த நமக்கான உணவு மட்டும் இல்ல, நம்ம உயிர் சூழலுக்கே ஒரு மிக சிறந்த உணவாக இந்த பூங்கார் அரிசி வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது வந்து இந்த காளான் நமக்கு. இது வந்து புழக்கத்துல நெறைய பேர்ட்ட இல்ல. ஆனா நெறைய பேர் இப்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்து அத விற்பனை பண்ண முடியாத சூழல்ல நெறைய விவசாயிகள் தள்ளப்பட்டதுனால, அ கிடைக்காத ஒரு சூழல் இன்னைக்கு வந்து கிடைக்காத சூழல் இருக்கு. ஒரு நேரம் உற்பத்தி பண்ணி விக்க முடியாத சூழல் இன்னைக்கு கிடைக்கவே இல்ல. ஆனா நெறைய தேடுதல்கள் வந்து மக்கள் மத்தியில வந்திருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது உடலுக்கு தேவையான 72 விதமான தாது உப்புக்கள். தாது உப்புக்கள். அது காளான் நமக்கு என்றாலே கருப்பு உப்புன்னு அர்த்தம். அதுக்கு இணையான அரிசி நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கு. அது கருங்குருவை.
கருங்குருவை, கருப்பு கவுனி இந்த அரிசிகளையும் எடுத்துக்கலாம். இதுல இந்த காளான் நமக்கு அரிசி பார்த்தீங்கன்னா, உடலுக்கு தேவையான 72 வகையான தாது உப்புக்கள் அடங்கியது. 40 வகை இந்த இந்த அரிசி ரகங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த காளான் நமக்கு அரிசியே வந்து நெறைய வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல சிறுநீர் பிரச்சனை வந்து இந்த அரிசி வந்து சிறுநீரக பிரச்சனையை சரி செய்யும். புற்றுநோய், தோல் சம்பந்தமான நோய்கள ஐயா வந்து ஒரு தடுக்கும். சொல்லுங்க ஐயா. ஒன் குழுல உள்ளவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஐயா வந்து பொதுவா அவங்க வகுப்பெடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களோட சார்ட்ல வந்து நெறைய கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படிங்கக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப இடர்பாடுகள் வந்துட்டு இருக்கு. இதோட தெளிவுகள் எல்லாத்தையுமே நம்ம கேள்வி பதிலையும் அடுத்த செஷன்லயும் நம்ம தொடர்ந்து குடுக்க தான் போறோம். உங்களுக்கு எந்த கேள்வி பதில், எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, அந்த சார்ட்ல குடுக்கவுள்ள அவங்களுக்கு வந்து ரொம்ப இடர்பாடுகள் வந்துட்டு இருக்கு. அவங்க குடுக்குற வகுப்புல வந்து ஒரு கட் பண்ற மாரியா சூழ்நிலைகள்லாம் இருக்கு. பார்த்துட்டு இருக்கோம். அதனால வந்து சாட் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா கொஸ்டின் கேளுங்க. எல்லாத்துக்குமே நம்ம வந்து விளக்கமா பதில் சொல்லுவோம். நீங்க நம்ம ஃபோன்ல கூட நீங்க கேட்டுக்கலாம். அதனால வந்து அந்த சாட் பண்றதுனால அவங்க வந்து குடுக்குற வகுப்பு வந்து கொஞ்சம் தடங்கலா இருக்கு. ஓகே. நன்றி. நன்றிங்க ஐயா. நீங்க எடுங்க. அ நன்றி. கேள்விகள் வரத பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம இத இடையிடையே நம்ம சொன்னா அ கொஞ்சம் பொருத்தமா இருக்காது. ஐயா சொல்வது போல, உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்கள இது அ கேட்கக்கூடியவர்கள் நம்முடைய குரூப்லயே கூட கேளுங்க. ஐயா எனக்கு சுட்டிக்காட்டுனா அந்த விஷயங்களுக்கு நான் என்னுடைய வாய்ஸ் மெசேஜாகவோ அல்லது ஒரு சிறு காணொளியா கூட நான் உங்களுக்கு எத்தனை டவுட் இருந்தாலும் அத பேசி நான் அனுப்பி விட்டுர்றேன். நன்றிங்க. அதேபோல அந்த காளான் நமக்கு அரிசி வந்து சிறுநீரக பிரச்சனைக்கு வந்து ஒரு அருமருந்து. அதேபோல புற்றுநோய்க்கும் ஒரு அருமருந்து. தோல் சம்பந்தமான நோய்கள் வராம தடுக்கும். இந்த மாரியான பல நன்மைகள் இருக்கு. அதேபோல நோய்கள் மூளை சம்பந்தமான நோய்கள். மூளை சார்ந்த அதாவது இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆட்டிசம்ன்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கிறத நான் கண்கூடா சமீப காலத்துல நான் பார்க்கிறேன். ஏன்னா, நிறைய தந்தை, தாய்கள் பேசும்போது அவர்கள் இந்த பிரச்சனை குறித்து நம்மள்ட்ட பேசுறாங்க. அப்ப அந்த இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த காளான் நமக்குன்ற அரிசி வந்து ஒரு அருமருந்து. அது இந்த ஆட்டிசத்துக்கு, மூளை வளர்ச்சிக்குலாம் வந்து ஒரு அருமருந்து இந்த காளான் நமக்கு. அது அது கிடைக்கல உடனே காளான் நமக்கு தான் வேணுமா அப்படின்னா, நம்மகிட்டயே இருக்கு. கருங்குருவ இருக்கு. ஆ கருங்குருவி இருக்கு. அதேபோல கருடன் சம்பா இருக்கு. அதேபோல கல்லுண்டை சம்பா. கல்லுண்டை சம்பாங்கிறது ஒரு அருமையான அரிசி. இந்த பேச்சு வன்மைய நம்ம ஏற்கனவே கூட்டும்னு சொல்லியிருக்கோம். அந்த கல்லுண்டை சம்பா. இது போன்ற பல அரிசிகள் வந்து நம்மகிட்டயே இருக்கு. அதேபோல இந்த பால்குடல் வாழை. இது போன்ற அரிசிகள நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு நிகரான ஒரு அரிசியா நம்ம தமிழ்நாட்டிலேயும் அரிசி இருக்கு. இது வந்து புத்தர் சாப்பிட்ட அரிசி. அதேபோல மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள். அதான் நான் இப்ப சொன்னேன். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இந்த அரிசிய வந்து சாப்பிடலாம். எடுத் மூளை செயல்பாட்டுக்கு மூளை செயல்பாடு வந்து அதனுடைய திறன வந்து இந்த அரிசி அதிகரிக்கும். மனத்தெளிவு, மன அமைதி, மன வலிமை. பாருங்க. மனத்தெளிவு, மன அமைதி, தவ வலிமைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் புத்தர் சாப்பிட்டுருக்காரு. அது மன வலிமையையும் கொடுக்கக்கூடியது. ஏன்னா இருக்கிறதுலயே வந்து நம்ம தியான வழியில போறவங்களுக்கு தான் மிகப்பெரிய மன வலிமை. உட்கார்ந்து தான் தவம் செய்றாங்கன்னு நெனைப்போம். ஆனா அந்த ஒரு தவ பாதையில செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு ம ம உடல் வலிமையும் வேண்டும். அதேபோல மன வலிமை, மன அமைதி இதெல்லாம் வேணும். அத கொடுக்கக்கூடியது தான் அந்த காளான் நமக்கு அரிசி. இத்தன நன்மைகள் இருக்கு. இன்னும் ஒரு 2, 3 அரிசி மட்டும் இருக்கு. அ நேரம் இருந்தால் ஒரு 5 நிமிஷம் சொல்லிடலாங்களா சார்? 7 ஆயிட்டு. சொல்லிடலாம். சொல்லிடலாம். சரிங்க சார். சொல்லிடுங்க. ம். அதேபோல கருங்குருவை. கருங்குருவை வந்து நம்ம ஏற்கனவே நவர அரிசி வந்து ஆயுர்வேதத்துல பயன்படும் அப்படின்னு பார்த்தோம். இந்த கருங்குருவை வந்து ஆம் இந்த சித்த வைத்தியம், ஆயுர்வேதம்னு நம்ம இதுல எழுதியிருந்தாலும், இது வந்து சித்த வைத்தியத்துல எல்லா மருந்துகளையும் முடிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. மருந்த வந்து ஃபினிஷ் பண்றது அல்லது முடிக்கிறது. ஒரு மருந்து செய்யறப்போ, அந்த மருந்து தன்னுடைய முழு வேலையும் செய்யணும்னா, அதுக்குள்ள ஒரு ஒரு பொருளை வந்து நம்ம ஃபைனல் பண்ணுவாங்க. முடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த கருங்குருவியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு அன்னக்காடி என்கிற ஒரு ஒரு திரவத்த, அந்த பால வந்து அந்த அரிசியில கலந்தா மட்டும் தான் அந்த மருந்து வந்து இறுதி பெறும். முழு வடிவம் பெறும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் புரிந்தது இந்த கருங்குருவை.
இது வந்து அகத்தியர் போன்ற நம்முடைய சித்தர் பெருமக்கள் வந்து உண்டு. இது வந்து ஒரு காயகல்ப அரிசின்னு கூட அதை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அரிசி. கெட்ட கொலஸ்ட்ராலை தடுக்கும், நரம்புகளை பலப்படுத்தும், நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும், உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும், இழந்த சக்தியை மீட்டு தரும், தோல் சம்பந்தப்பட்ட நோயை சரி செய்யும். ரொம்ப உடல் சிக்கலோடு இருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 48 நாள் காலை இரவு 2 வேளையும் ஒவ்வொரு டம்ளர் அளவுக்கு கஞ்சி குடிச்சிட்டே வந்தாக்க முழுமையாக ஒரு சுகத்தை, அது ஒரு நலம் பெறுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல கருடன் சம்பா. கருடன் சம்பா வந்து தேகம் தேகம் வந்து சுகம் பெறும். தேகம் வந்து சுகத்தை கொடுக்கும். அதே போல உறுதி பெறும். தேகம் வந்து உறுதி பெறும். கண்களுக்கு மிகவும் நல்லது. குழந்தைகளுக்கு மூளை செயல்பாட்டு திறனை அதிகரிக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல காளான் நமக்கு இல்லைனாக்க கருடன் சம்பவம் நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். அதே போல புற்றுநோய் செல்களை தடுக்கிறது, பக்கவாதத்தை சரி செய்யும். இத்தனை நன்மைகள் இருக்கு. அதே போல குள்ளக்கார அரிசி. குள்ளக்கார அரிசி வந்து நீங்க கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நரம்புகளை பலப்படுத்தி உடல் வலிமையை தருகிறது. நரம்புகளை வந்து பலப்படுத்தும், உடல் வலியை தருகிறது, உடல் வலிமையை தருகிறது. அதே போல உடல் எடையை குறைக்க உதவுகிறது. உடல் எடையை குறைக்க இந்த அரிசி உதவும். நிறைய பேர் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா இந்த குள்ளக்கார அரிசியை தேடி வாங்கி சாப்பிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதுல நார் சத்துக்கள் வந்து நிறைய இருக்கு. அதே போல ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகரிக்கும். கண் பார்வை கூர்மையாக்கும், மலச்சிக்கலை சரி செய்யும். இந்த மூல நோயின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த அரிசி வகைகள்லயே மூல நோய் உள்ளவங்களுக்கு இந்த குள்ளக்கார அரிசி மிக சிறந்த ஒரு மருத்துவ தன்மை கொண்டதாக இருக்கும். இந்த குள்ளக்கார அரிசி. அதே போல பால்குடல் வாழை. குடல் குடல் சம்பந்தப்பட்ட நோயை வந்து சரி செய்யும். பால்குடல் வாழைனாலே அது குடல் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிதான். அது வந்து பால்குடல் வாழை வந்து சரி செய்யும். குழந்தைகளுக்கு முதல் உணவாக கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு 6 மாசத்துல இந்த உணவை வந்து ஏற்கனவே இந்த அரிசி பத்தி நான் சொல்லிட்டேன். அதே போன்று செரிமான மண்டலத்தை வலுப்பெற செய்யும். தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும். பெண்கள் குழந்தை பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் எடுத்துக்கிட்டாக்கா மறுநாள் காலையிலேயே வந்து தாய்ப்பால் மிகுதியாக இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அரிசி. அதே போல 60ஆம் குருவை எலும்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் சரி செய்யும் அப்படின்னு இருக்கு. அதாவது எலும்பு மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி இதெல்லாம் இது என்ன செய்யணும், எலும்புங்கிறத விட அந்த ஜவ்வுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த இதுலலாம் தேய்மானம் இருக்கும். அந்த தேய்மானம் உள்ளவர்கள் இந்த 60ஆம் குருவை அரிசி எடுத்துக்கலாம். மூட்டு வலி, பக்கவாதம், இளம்பிள்ளை வாதம் சரி செய்யும். அதே போல தோல் பளபளப்பு கொடுக்கும். தோலை வந்து பளபளன்னு ஆக்கும். தோல் பிரச்சனை வந்து சரியாகும். பல்வலி பிரச்சனை சரியாகும். கழுத்து, எலும்பு தேய்மானம் மற்றும் வலி சரியாகும். கழுத்து, எலும்பு தேய்மானம். பொதுவா தேய்மானம்ன்றது அந்த சவ்வு சார்ந்த பிரச்சனைகள் தான். அதுல தேய்மானம் ஏற்படும் போது அதையும் செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த 60ஆம் குருவை அரிசிக்கு வந்து உண்டு. இதான் உங்களுக்காக ஓரளவுக்கு விடுபடாம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பேச்சுல வந்து நம்ம நிறைய விஷயங்களை விட்டுட்டு சொல்லுவோம். அப்படி இல்லாம ஒரு ஒரு நிறைவா சொன்ன ஒரு நிறைவு இருக்கணுங்கிறதுக்காகவும் உங்களுக்கும் அதனுடைய பலன் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு குறிப்பா எடுத்தேன். அதுதான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த இந்த அரிசிகளை இதுல எது கிடைக்குதோ, பாரம்பரிய அரிசியில வந்து நம்ம குறிப்பிட்ட அரிசியை தான் தேடணும்னு இல்லை. காலையிலைக்கு நமக்கு ஒரு எல்லாருக்குமாக ஒரு மாப்பிள்ளை சம்பா அரிசி இருந்தா கூட போதும். இல்ல காட்டியானம் இருந்தா போதும். இல்ல கருங்குருவை இருந்தா போதும். கருப்பு கவுனி ஏதோ ஒரு அரிசி. அதுல இட்லி, தோசை, கஞ்சி இது போல எடுத்துக்கலாம். அதே போல மத்தியானம் வந்து ஆத்தூரு கிச்சடி, தூய மல்லி, தங்க சம்பா, சீரக சம்பா, சேலம் சன்னா, மிளகு சம்பா, மணிச்சம்பா, எந்த ஒரு வெள்ளையரி அரிசியாக இருந்தாலும் அரைத்தீட்டல் அரிசியாக இருந்தா கூட பரவாயில்ல. அதை மதிய உணவுல வந்து நம்ம எடுத்துக்கலாம். இரவுல வந்து பாத்தீங்கன்னா அதே போல காலையில என்ன அரிசி பயன்படுத்துறீங்களோ அதே அரிசிகளை இட்லியோ, தோசையோ, கஞ்சோ. ஆனா இட்லி, தோசையை எடுத்து பார்ப்பதை விட சோறா வடிச்சு சாப்பிட்றப்ப நிறைய நன்மைகள் ஏற்படுது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா, அந்த அரிசியை நம்ம வாங்கிடலாம். அதுல சமைக்கிறதுல நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது வந்து யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் இருக்கு. இந்த அரிசிகளை ஒரு குறிப்பிட்ட அரிசி இப்ப இலுப்பப்பூ சம்பா இருக்கு அப்படின்னா, இலுப்பைப்பூ சம்பா சமைப்பது எப்படி அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா, அதுக்கான வீடியோ வந்து ஒரு 10 வீடியோ வந்துரும். அதே கருடன் சம்பா சமைப்பது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான பதார்த்தங்கள் வந்து வந்துரும். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போன்று சாப்பிட தெரியல. சோறு வடிச்சு எப்படி சாப்பிடுறதுன்னே இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம். ஏன்னா நம்ம கையில வந்து சோறு ஒட்டிடக்கூடாது. பிசு பிசுன்னு சோறு ஒட்டிடக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஏன்னா ஒரு 50 வருஷமா அப்படியான ஒரு அரிசிய நம்ம சாப்பிட்டு பழகியிருக்கோம். இந்த பாரம்பரிய அரிசிகள தீட்டாத அரிசிகள வாங்கிட்டா கூட, ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வைக்கணும்.
ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த நல்லா கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். அந்த ஊறுற தண்ணியோடயே நம்ம உலையில வைக்கலாம். வச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் கூட வேகும். வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அது சோளப்பொரி மாரி தான் வெடிச்சிருக்கும். ஏன்னா, அது அரிசிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தவிடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சுலேஷன் டேப் மாரி இருக்கும். உள்ள தண்ணிய போய் வேக விடாது. அப்ப அதிகப்படியான டெம்பரேச்சர் குடுக்க தான் அது வெடிச்சு அதுக்கப்புறம் வேகும். அதனால தான் நேரம் நெறைய எடுத்துக்குது. நேரம் நெறைய எடுத்திருந்தாலும் அந்த தவுட்டோட இருக்கிறதுனால, அத நம்ம கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு சவுக்கு சவுக்குன்னு சோளப்பொரி. அதுவும் ஆறிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அப்ப வெடிக்கிற சாதத்த தான் அப்பப்ப நம்ம சாப்பிடணும். அப்ப இளஞ்சூடாகவே சாப்பிட்டுறணும். சாப்பாடு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. இளம் சூடாகவே சாப்பிடணும். ரொம்ப சூடாவும் கொதிக்கிற அளவுக்கு சாப்பிடக்கூடாது. ஆறி ஆறி விட்டு சல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி போன பிறகும் சாப்பிடக்கூடாது. இளம் சூடா இருக்கணும். நீங்க கைய வச்சா, அந்த கைய வந்து உங்க சூட்டுக்கு வந்து பொறுத்துக்கணும். அந்த அளவுக்கு சூட்டோட இருக்கணும். அத வந்து நன்றாக பிசைய வேண்டும். அதாவது அந்த இந்த மரபு அரிசிகள் அதுவும் தீட்டப்படாத அரிசிய வந்து சமைக்கிறப்போ, நீங்க எவ்வளவுதான் பெசஞ்சாலும் கஷ்டமா இருக்கும். அதனால நல்லா சூடாவே போட்டு மசிச்சுக்குவோம். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் மசிக்கிறீங்க இல்லையா? அதுபோல நமக்கே வந்து நல்லா சாரணிய வச்சு தட்டுல 1 கரண்டி ஒரே ஒரு சாரணி இல்ல 2 சாரணி போட்டீங்கன்னா, அத மசிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மடங்கா பெருகுனது மாரி இருக்கும். அதுல சாம்பார ஊத்துன பிறகு ஒரே ஒரு அன்னவெட்டி இல்ல 2 அன்னவெட்டி போட்டு சாப்பிட்டீங்கனாலே, போதுமான அளவுக்கான உணவா இருக்கும். அத மசிச்சு சாப்பிடணும். ஏன் அத மசிச்சு சாப்பிடணும்னு சொல்றேன்னா, நெறைய பேர் பெசையறதில்ல. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, கையாலேயே பெசஞ்சிருவாங்க. ஆனா கையில வந்து கை முழுக்க சாதம் ஆயிடும். அத அப்புறம் சாப்ட்டுருவாங்க. அதையும் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கையால முதல்ல பெசையணும். கையோடைய சக்தியும் வந்து அதுல சேரும்போது அதோட சுவையே பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அப்ப நல்லா கைய சுத்தம் பண்ணிட்டு, நல்லா பெசஞ்சுட்டு நம்ம அதுல சாம்பாரோ, ரசமோ, மோரோ இல்ல நீங்க என்ன விதமான குழம்பு வச்சுட்டீங்களோ, அத ஊத்தி சாப்பிடுறப்போ அதோடைய சுவையே வந்து ஒரு இதுவரைக்கும் சாப்பிடாத அளவு இருக்கும். அதனால நல்லா பெசஞ்சு சாப்பிடணும். இதுதான் வந்து இந்த இயற்கை அரிசி சாப்பிடும் முறை என்று சொல்லி, இந்த வாய்ப்பை அளித்த ரோட்டரி சங்கங்கள் மற்றும் காரைக்கால் ரொட்டேரியன் திரு குணர்பாலன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டு இந்த நிகழ்வை வந்து சிறப்பானதாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றி கனத்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மன சந்தோஷத்த குடுத்திருக்கீங்க. அதாவது எந்த வகையில வந்து நம்ம அரிசிகள வந்து உட்கொண்டா எந்த அளவுக்கு நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதற்கு பெரிய ஒரு நிகழ்ச்சிய குடுத்திருக்கீங்க. ஒவ்வொருத்தவருக்கும் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு எண்ணங்கள். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து அரிசிகள் இருக்குதா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி. அடுத்தது வந்து இந்த அளவுக்கு அரிசிகள் இருக்கிறதுல இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதுங்கிறத வந்து தெளிவான ஒரு விளக்கம் குடுத்திருக்கீங்க. இது ஒரு முன்னோட்டமான ஒரு விளக்கம் தான். எல்லாருக்குமே நம்ம திரும்ப சொல்றது என்னன்னா, நெறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அத சுருக்கி இன்னைக்கு உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள வந்து ஆசான்கள் குடுத்துட்டு இருக்காங்க. அதே மாரி நமக்கு இயற்கை வேளாண்மை பாஸ்கர் ஐயாவும் கிட்டத்தட்ட 1000 ரகங்களுக்கு மேல் பாதுகாத்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதாவது அ விவசாயிகள் சேத்துல கால வச்சாதான் நம்ம சோத்துல கைய வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கு. உண்மையிலுமே வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு எங்க இருந்து வருதுன்னா, அவங்க அந்த வயல்ல நின்னு கஷ்டப்பட்டு அவங்க அந்த விவசாயம் செய்து குடுக்குற அந்த அரிசி நெல் ரகங்கள்ல இருந்து கிடைக்கிற அந்த அரிசியில இருந்து தான் நமக்கு அது எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். கண்டிப்பாக அவர்களை வந்து நம் இறைவனைப் போல் போற்றி அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கடைப்பிடித்தாலே நமக்கு அந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு பல்வேறு உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அந்த அளவுக்கு விவசாயத்துல ஈடுபட்டு மக்களுக்கு குடுத்து, அதுல வந்து வர்ற ரிசல்ட் எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து நன்மை பயக்குது அப்படிங்கிறத தெளிவுபட்டு, இன்னைக்கு வந்து நமக்கு நெறைய செய்திகள வந்து இந்த நேரத்துல குடுத்திருக்காங்க. அனைவரும் இந்த இத வந்து பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த இயற்கை வழி வேளாண்மை காரைக்கால் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. ஐயா பார்த்தீங்கன்னா, உண்மையிலுமே எங்க ஊரை சார்ந்தவங்க தான். ஆனா அவர்கள கூட எங்களால நேரடியா